நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். அற்புதமான பாட்டில் மகாகவியுடைய பாடல், அற்புதமான பாடல். நான் உன்னிடம் நான் சரணடைகிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு. இந்த சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நாமளும் கூட யாரோ ஒருவரிடம் இப்படி ஒரு சரணாகதியை அடைந்திருக்கிறோம், அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது இறைவனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவரிடம் பாரதி எப்படி வேண்டி கேட்டுக்கொண்டானோ, நின்னை சரணடைந்தேன் கர்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் மாதிரி நாமளும் ஒரு சரணடைஞ்சிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். அப்படி தானே? அதோடைய மார்க்கங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த வரி தான் நினைவுக்கு வந்தது. இன்றைக்கி பகிர்ந்துக்கிட போகிற கதை வந்து திருத்தேர். நம்ம அண்ணன் நர்சிம் எழுதியிருக்கக்கூடிய அற்புதமான கதை. இந்த கதை வந்து இந்த குங்குமத்தில் தீபாவளி மலரில் வெளிவந்திருக்கக்கூடிய கதை. இது வேறு லெவல். அதாவது வந்து சில வளர்ச்சி வந்து நமக்கே தெரியாது. நான் சமீபத்தில் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருந்தேன். என்னென்னா வந்து இளமை ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது எனக்குள், அங்கிள் என்று அழைத்து அந்த ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போய்விட்டால் அப்படின்னு எழுதினேன். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பிள்ளை ஒன்றும் இல்லை, அங்கிள் இந்த பேக்கை வச்சுக்கோங்கன்றுச்சு. அங்கிள் இந்த பேக்கை வச்சுக்கோங்கன்றுச்சு. சட்டுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா நம்மளை பார்த்தா அங்கிள் ஆகிட்டோமா அப்படின்னு. நாம் இன்னும் எப்போ அங்கிள் ஆனோம்? நாம் இன்னும் அதே அந்த +2 படிக்கிற அதே மணிகண்டன் தானே. அப்படி தானே நம்ம இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே நம்ம அப்படி தானே இருக்கிறோம். அப்படி தானே எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்படி தானே எல்லாமே இருக்கிறது. நட்டை ஊட்டை பாவனை எல்லாம். அந்த பொண்ணு பொசுக்குன்னு அங்கிள்ட்டாலே அப்படின்னு ஒரு சோக கதைன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் இனிமேல் இப்படி தான் அங்கிள் தான் வருவோம் அவளை. சரி என்ன பண்ண அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, சில மாற்றங்களை வந்து நாம் கவனிப்பது இல்லை, அது விரும்பியோ விரும்பாமலோ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, நரசிம்மனுடைய இந்த கதை வந்து ரொம்ப ஒரு 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 அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத கவனிக்க வைக்கிற ஒரு கதையாக இருந்தது. ஏன்னா நரசிம்மனுடைய கதைகளை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். இதில் வந்து அவர் வேறு ஒரு உயரத்தை தொட்டு இருக்கிறார். இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற அந்த வடிவங்கள், கோர்த்திருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வேற ஒரு உயரத்தை தொட்டு இருக்கிறார். அந்த எழுத்து அது வேற ஒரு தளத்திற்கு போயிருக்கு. அது எனக்கு புரிஞ்சுது. இந்த ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே மினுங்கும், அப்படியே வந்து கையெடுத்து கும்பலாம் போல இருக்கும் சிலரை பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு தேஜஸ் வந்து சேர்ந்திருக்கிறது இந்த கதையின் மூலமாக. அப்படி ஒரு கதை, எளிமையான கதை தான் இது. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தளங்கள், எழுத்து, இதெல்லாம் வந்து அது ஒரு வேறொரு தளத்திற்கு கொண்டு போயிருக்கு. குறிப்பாக இந்த கதைக்கு வரையப்பட்ட ஓவியம் இருக்குல்ல, அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருந்துச்சு. இந்த கண்ணில் ஒத்திக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இது வந்து அமையும். எப்போ அமையும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போடு ஒன்று நடக்கும் பொழுது எல்லாம் அதுவாகவே வந்து சேர்ந்துடும். ஒரு கலைஞன் வந்து, ஒரு தேர்ந்த கலைஞன் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பான் போது பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் லெவல் வேறு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இதுவும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் கூட. இந்த கதையினுடைய நாயகன் வந்து கனகசபை, அவனுடைய நண்பன் வந்து ஆறுமுகம். கனகசபையும் ஆறுமுகமும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் பொம்மைகள் விற்கக்கூடிய ஒரு கடையில், ஒரு சின்ன கடை, 2க்கு 2 தான், அந்த கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நண்பர்களாக இருந்தவர்கள் திடீர்னு ஒரு பிரிவு வருது. அந்த பிரிவுக்கு பிறகு ஒரு நாள் வந்து சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த கதையை வந்து நரசிம்மனை வந்து அப்படியே ஆரம்பித்து நகர்த்திட்டு போகிறாரு. கனகசபை வந்து மீனாட்சி அம்மன் கோவில் முன்னால், எங்கே தெற்கு கோபுரம்னு நினைக்கிறேன், ஆமாம், தெற்கு கோபுரத்துக்கு முன்னால் நின்றுட்டு 2 கையும் தலைக்கு மேலே வச்சு அப்படி சாமி கும்பிடும்ல நம்ம, தன்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா அப்படிங்கும்போது அந்த கை மேலே தன்னால் போகும், தலைக்கு மேலே வச்சு அப்படி தான் கும்பிடணுங்காங்க. ஒவ்வொருத்தரையும் கும்பிடுவதற்கென்று ஒரு இப்படி ஒரு ஸ்டைல் இருக்குது, முன்னோர்கள் வளர்த்துருக்கிறார்கள் யாரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இறைவனை எப்பொழுதுமே 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி அப்படி தான் கும்பிடணுமா. அப்படி தான் வந்து கனகசபையும் 2 கையவும் அப்படி உயர்த்தி அந்த தெற்கு கோபுரத்தை பார்த்து அப்படியே அண்ணாந்து பார்த்து, எம்மா உன்னை என்னான்னு கும்பிடணும் அப்படின்னு கேட்குறான் அவன் வந்து சாமிக்கிட்ட. இந்த கடவுளோடு நடக்கக்கூடிய உரையாடல் இருக்கும்ல, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் பேசியிருப்போம் கடவுள்கிட்ட வந்து, அப்படி தானே, பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். நான் கடவுளை கண்ணாபின்னான்னு திட்டிய ஒரு பெண்மணியை நான் பார்த்துருக்குறேன்.
கோயில் முன்னால் மாரியாத்தா காளியாத்தான்னு சொல்லி உன்னைத்தானே நம்பி இருந்தேன், நீ இப்படி பண்ணி புட்டியை வச்சு புட்டியை அப்படின்னு சொல்லி ஏதோ ஏற்று வீட்டுக்காரியோட சண்டை வந்து எப்படி இருக்கும், அப்படி சண்டை போடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு நெருங்கிடுறாங்க அந்த கடவுளோடு வந்து. அதாவது நீங்கள் வந்து ஆன்மா, இறை, இறைத்தன்மை இப்படிங்கிறது வேற, இதுங்கிறது வேற. இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் ஆகுறதுங்கிறது வேற. இது அதுதான் கண்ணப்ப நாயனார் மாதிரி தான், அப்படி தானே? கண்ணில் ரத்தம் விழிஞ்சது இருந்தா என் கண்ணை வச்சுக்கோன்னு தோண்டி கொடுக்குறான்ல, இதுவும் ஒரு விதமான பக்தி, அப்படி தானே? சிவனுக்கு வந்து மாட்டு இறைச்சியை, பன்றி இறைச்சியை படைக்கிறான். ஏன்னா அது அவன் சாப்பாடு. அவன் என்ன சாப்பிட்றானோ அதை தானே அவன் 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 கடவுளுக்கு வைப்பான், அப்படி தானே? அவனுக்கு தெரிஞ்சது அது. அது ஒரு விதமான ஒரு இறைத்தன்மை, அப்படி தானே? அது ஒரு வழிபாடு. அந்த மாதிரி வந்து நம்மால் கனக சபை வந்து அப்படி கையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு, உன்னை நான் என்னன்னு கும்பிடணும் சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறான். அப்படி வந்து அந்த கோபுர கலசத்தை அப்படி அண்ணாந்து பார்க்குறான். காலை நேரத்தில் அந்த இளம் வெயிலில் அந்த தங்க கோபுர கலசம் வந்து அந்த மினுங்குது, ஜொலிக்குது, வந்து அப்படியே தக்க 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 தக்கன்னு ஜொலிக்குது. சொல்லு ஏம்மா உன்னை என்னன்னு கும்பிடணும் அப்படின்னு அப்படி பார்க்குறான். கேட்டுக்கிட்டே பார்க்குறான். அவனுடைய கக்கத்தில் வந்து ஒரு பை வந்து சொருகியிருக்கு. அந்த பை கீழே விழாதபடி வெகு ஜாக்கிரதையாக அதையும் பிடிச்சிட்டு தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த கக்கத்தில் இருக்கிற பையில் வந்து ரசமட்டம் இருக்குது. ரசமட்டம் வந்து அவன் செய்கிற தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. அதுவும் கீழே விழுந்துடாமல் அப்படியே வந்து பார்த்துட்டே வந்து ஒரு ஒரு சுற்றி அப்படி நின்ன இடத்துலையே ஒரு சுற்றி கும்பிட்டுக்கிறான், அப்படி தானே? இப்போ பெரும்பாலும் வந்து இந்த சாமி கும்பிட்ற முறைகள் நிறைய மாறி இருக்குது. முதல்லலாம் நின்று கையெடுத்து அப்படியே கும்பிடுவாங்க. இப்போ அப்படி போகிற போக்கில், பைக்கில் போகிற போக்கிலே வந்துட்டு ஒரு விரல் எடுத்து உதட்டில் வச்சு ஒரு கிஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னவோ அந்த சாமியை கும்பிட்டாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ அவசரமாக எதுக்கு நீ சாமியை கும்பிட்ற அப்படின்னு சொன்னால் அந்த சாமி கேட்டுக்கிடுமா? சரி நமக்கு என்னென்னு போகிறாங்க விடுங்க. அந்த அதே மாதிரி இவர் நின்ன இடத்துலேயே நின்று ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அப்படி கும்பிடும்போது வந்து ஆறுமுகம் இவருடைய நண்பன் பார்த்துடுறான். உத்து பார்க்குறான். பார்த்தோன்னே கனக சபை தான் அப்படின்னு அவன் உறுதிப்படுத்திக்கிட்டு பதறி அடித்து வேகமாக ஓடி வரான். டே சபா, டே என்னடா இப்போ தான் உனக்கு வழி தெரிஞ்சுதாடா, எங்கடா போயிட்ட? அதாவது அந்த ஒரு வெகு நாட்கள் பழகிய ஒரு ஆத்ம நண்பனை நம்ம பிரிஞ்ச பிறகு அவன் எங்கே இருக்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாத பிறகு இந்த பதட்டம் தொத்திக்கும். இது எல்லாருக்குள்ளேயும் வரும், அப்படி தானே? மனசுக்கு பிடிச்சவங்களை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சந்திக்கிறோம்னா அப்படி தான் வரும். டே சபா, டே இப்போ தான் உனக்கு வழி தெரிஞ்சுதா, எங்கடா போயிட்ட? கனக சபைக்கு வந்து இப்போ என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்படியே அப்படியே அப்படி ஏறிட்டு முகத்தை பார்க்குறான். அந்த ஆள் இப்போல்லாம் எத்தனை மணிக்கிட்ட கடைக்கு வர்றாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான். யார்? இவங்க ஓனர், முன்னாள் ஓனர். அந்த ஆள் இப்போல்லாம் எத்தனை மணிக்கிட்ட கடைக்கு வர்றாரு அப்படின்னு கேட்குறான். ஆறுமுகம் வந்து கடையை திரும்பி பார்த்துக்கிறான். வந்துட்டானா வரலையா முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து, அந்த ஆள் 10 மணிக்கு தாண்டா வருவாப்ல அப்படின்ட்டு சொல்கிறான். முதலாளியாக இருந்துக்கிட்டு லாத்தலா வராட்டி எப்படி அப்படின்னு பேசிட்டு, சரி வா ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு ஆறுமுகம் வந்து கனக சபையை கூப்பிட்றான். எதுவும் பேசிக்காமையே 2 பேரும் நடந்து போகிறாங்க. இந்த எதுவும் பேசிக்காமையே நடந்து போகிறது, எதுவும் பேசிக்காமையே இருக்கக்கூடிய ஒரு அமைதி இருக்குல்ல, அதில் 1000 விஷயங்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கப்படும். அது உள்ளுக்குள்ளே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எதுவும் பேசிக்கிடாமல் 2 பேரும் நடக்கிறாங்க. அந்த கடையில் கனக சபை வேலை பார்த்த நாட்களில் இப்படி தான் வந்து காலையில் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி பொடி நடையாக வந்துட்டு கிழக்கு கோபுரம் வரைக்கும் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய டீ கடையில் ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டு புது மண்டபத்துக்குள்ளே புகுந்து வெளியேறி வெள்ளியம்பலம் பள்ளிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கிளிக்கூண்டுகளை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அவ்வளவு கிளிகளை ஒரே இடத்துல பார்க்குறது வந்து கனக சபைக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த இதுக்கு முன்னால் இப்படி தான் நடந்து போய் புது மண்டபத்துக்கு போய் அங்கனுக்குள்ளே டீயை குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு அப்படி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி 2 பேரும் நடந்து போகும்போது இங்கனக்குள்ளேயே டீயை சொல்கிறா அப்படின்னு வந்து கனக சபை சொல்கிறத ரொம்ப வினோதமாக பார்க்குறான். ஏன்னா இது வழக்கம். டீ குடிக்கிறனாலே அவங்க அப்படி தான் நடந்து போவாங்க. கிழக்கு கோபுரம் போய் அங்கே டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு புது மண்டபத்துக்கு போய் வெள்ளியம்பலம் போய் அங்கே கிளிக்கூண்டுகளை பார்த்துட்டு தான் வழக்கம். ஆனால் இன்றைக்கி இங்கனக்குள்ளேயே சொல்கிறா அப்படின்னு சொன்ன ஒன்றுமே வினோதமாக வந்து பார்க்குறான். என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இப்படின்னு நீ வேலையை விட்டு நின்று 4-5 வருஷம் ஆச்சுலடா அப்படின்னு அந்த டீயினுடைய கடைசி சொட்டை அப்படியே குடிச்சிட்டு, டம்ளரில் கடைசி அதுதான் கடைசி சிப்பு அப்படி குடிச்சிட்டு அந்த நீ நின்று 4-5 வருஷம் ஆச்சுலடா அப்படின்னு கனக சபை ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்க்குறான். பாப்பாவுக்கு 5 வயசுடா. ஆத்தி அப்போ ஆகி போச்சு 5-6 வருஷம். காத்தோட ஓடுதடா நாள் அப்படின்னு இந்த பிரமிப்பு பல சமயங்களில் நமக்கும் வரும். நாம் கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படி தானே? மகளுக்கு என்ன வயசாயிருச்சுன்னா இப்போ 11 வயசாகிடுச்சுங்கும்போது கபக்குன்னு அடிவித்த ஒரு பயம் கவ்வத்தான் செய்யுது. 11 வயசாயிடுச்சு அதுக்குள்ளேயே வா அப்படின்னு, நேற்று தானடா கையில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆமாம் காத்தா ஓடுதாடா நாள் அப்படின்னு
டீயை குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு கிளம்புறாங்க. இதில் ஒரு நுட்பமான இடம் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து அவங்க அந்த கடையில் வேலை பார்த்த நாட்களில் அப்படி காலார நடந்து டீ குடிக்கும்போது கனகசபை தான் காசு கொடுப்பான். ஆறுமுகம் வந்து காசு கொடுக்க மாட்டான். இப்போது டீயை குடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அவன் அமைதியாக நிற்கிறான். கனகசபை வந்து அமைதியாக இருக்கிறான். உடனே இவன் தான் பதறி போய் அப்படியே அந்த வேஷ்டியை தூக்கிட்டு உள்ளே விட்டுருக்க ட்ரௌசருக்குள்ளே கையை விட்டு ஆறுமுகம் வந்து ரூபாயை எடுத்து டீயை கொடுத்துட்டு கனகசபையுடைய தோல் மேலே கை போட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே பேசிட்டு டீக்கல்லேருந்து திரும்பி வர்றாங்க. அந்த ஆள் வர்ற நேரம்டா வா வரசா போயிடுவோம் அப்படிங்கிற ஆறுமுகம் நடைக்கு வேக வேகமாக போகிறான். ஏன்னா அவன் கடைக்கு வேலைக்கு போகணும், முதலாளி வந்துடுவார். அந்த ஆள் வர நேரம்டா வரசா போவோம் அப்படின்னு கூப்பிட்றான். பட் கனகசபைக்கு அந்த அவசரம் கிடையாது. ஆனாலும் கூட அவன் வேகமாக போகும்போது அவனுடைய நடைக்கு ஈடு கொடுத்து நடக்க முற்பட்டான். யார்? கனகசபையும். ஆனால் வந்து அவன் வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான். ஆறுமுகம் வந்து ரொம்ப வேகமாக போகிறான், இவன் கொஞ்சம் அப்படியே பின்தங்கி போகிறான். போனோடனே முதலாளியுடைய பைக்கு நிற்கிது. பார்த்த உடனேயும் ஆறுமுகத்துக்கு கூட கொஞ்சம் பதட்டம். ஏன்னா வந்துட்டான், வந்து தொலைஞ்சிட்டான் அவன். அப்படி தானே முதலாளிகள் எல்லா முதலாளியும் எப்படி சொல்ல, ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக வந்து கடைக்குள்ளே போகிறான். கடைக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே முதலாளி வந்து, என்ன ஆறுமுகம் எப்போ வந்தாலும் கடையில் நிற்கிறது இல்லை, சம்பளத்தில் கை வச்சா காலை வெளியில் வைக்க மாட்டில அப்படிங்கிறாரு ஓனர். கடை திறந்தாச்சுன்னா நீ கடைக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க, எங்கேயாச்சும் சுற்றிட்டே அலையிற, உன் சம்பளத்தில் கை வச்சிட்டேன்னா வெளியில் காலை வைக்க மாட்டில அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைனே நம்ம சபா வந்திருக்கான், அதான் டீ வாங்கி அப்படின்னு சொல்கிறான். நம்ம சபா வந்திருக்கிறான், அதான் டீ வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வரலான்ட்டு. அப்படி அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே சபா வந்திருக்கிறான்னு ஒன்றுமே அந்த ஓனர் வந்து வெளியில் எட்டி பார்க்குறாரு. முதலாளி வந்து எட்டி பார்க்குறாரு, எங்கடா அவன் அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. ஆறுமுகம் வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய அறப்பலகைன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்களா? அந்த கடைகளில் அந்த உள்ளே போகிறதுக்காக இருக்கும், அந்த கடைக்குள்ளே நுழையிறதுக்கு அப்படின்னு தூக்கிக்கலாம். அந்த பாம்பன் பாலம் மாதிரி கொஞ்சம் பாதி தூக்கும், தூக்கிட்டு கடைக்குள்ளே போயிட்டு டவக்குன்னு க்ளோஸ் பண்ணிடலாம். அது வந்து ஒரு மேஜை மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரி ஒரு அறப்பலகை அப்படி தூக்கிட்டு பார்க்கான். தூக்கிட்டு பார்த்தா கனகசபையை காணோம். அட என் கூட தான் வந்தான், எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிறான் இவன். பாவம்னே எப்படி சொல்ல அப்படின்னு ஆறுமுகம் வந்து அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது, என்ன இருந்தாலும் நண்பன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, அவன் கிடக்கான் திமிர் பிடிச்ச மசுராண்டி, போகிறான் விடு, நீ சாமான போகிறான் எடுத்து ஒரு தடவை நல்லா தொடச்சி வை. கோயிலுக்குள்ளே போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கடையை பார்த்ததும் நம்மக்கிட்ட தான் வாங்கணும். அந்த மாதிரி பலன்னு பார்த்துக்க, கோயிலுக்குள்ளே போய் வாங்கணும்னு நினச்சா கூட நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா தொடச்சி பலன்னு வை அப்படிங்கிறாரு ஓனர். மரத்திலான பொம்மைகள், சிலைகள், சின்ன சின்ன வண்டிகள் எல்லாத்தையும் ஈரத்துணியால் தொடச்சி அதை வந்து அப்படி அந்த ரேக்கில் வரிசையாக வைக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக ஆறுமுகம் வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் ஒரு தடவை தெருவில் இறங்கி நடுவில் நின்று ரெண்டு பக்கமும் பார்க்குறான். யாரை? கனகசபை இருக்கானான்னு பார்க்குறான். இந்த வேலை செஞ்சுட்டு கடைக்குள்ளே இருந்து முதலாளியுடைய குரல் வருது, இல்லை அவன் இந்நேரம் வெக்குன்னு புது மண்டபம் போயிருப்பான்டா, விடு எழுதிய அப்படின்னு. மனசு தேடுது அவனை, தன் நண்பனை. ஓனர் சொன்ன வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே தானே வந்தான், எங்கே போயிருப்பான் அப்படின்னு இறங்கி போகும்போது தான் ஓனர் சொல்கிறாடே, அவன் நேரம் வெக்குன்னு புது மண்டபம் தாண்டி போயிருப்பான்டா, விடு கழுதிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் வந்து இந்த மாதிரி பல எண்ணங்கள் சூழ குழப்பமாக வந்து கடையில் இருந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது முதலாளியை பார்க்கத்தான் வந்தேன்னு சொன்னான். எப்பேற்பட்ட கை வேலைக்காரன் கனகசபை அப்படின்னு அந்த காட்சிகள் மனசுக்குள்ளே ஓடுது. முதலாளியை பார்க்கணும் தான் வந்தான், பிறகு எங்கே போய் தொலைஞ்சிட்டான், எப்பேற்பட்ட கை வேலைக்காரன் அப்படின்னு நினைக்கும் பொழுதே வந்து ஏதோ ஒரு மாதிரியாக வந்து ஆறுமுகம் மாறி போகிறான். நாமளும் அப்படி தான், யாரோ ஒருவரை அவங்களுடைய சூழ்நிலையை நினைக்கும் பொழுது நாம் அப்படி கொஞ்சம் சோர்வாகி போயிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து 2 பேருமே 10 வருஷத்துக்கு மேலே ஒன்றா வேலை பார்த்தவங்க இந்த கடையில். நான் இடத்துல சொன்ன மாதிரி அந்த 2க்கு 2 அது சின்ன கடை, 2 அடி 2 தான், அவ்வளோதான். அந்த கடிகளை நின்று வேலை பார்க்குறவங்க அந்த கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட வியாபாரம் செய்கிறது. அவங்க போன பிறகு அவங்க எப்படிலாம் பேசுனாங்களோ அந்த மாதிரி நக்கல் நையாண்டி அப்படின்னு கனகசபையோடு உற்சாகமாக கடந்த காலங்கள் இது எல்லாம் வந்து திரும்ப நினைவுக்கு வருது. இது எல்லாமே வந்து கனகசபைக்கு காதல் வர்ற வரைக்கும் தான். ஆறுமுகமும் சொல்லி பார்த்தான், ஆனால் கனகசபைக்கு கலைவாணியை பார்த்த உடனும் பிடிச்சு போச்சு. ஏதோ ஒரு ஆடி வெள்ளி அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தன்னோட குடும்பத்தோடு வந்த பெண் தான் கலைவாணி. கலைவாணி கூட வந்த அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க, பொம்மை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவள் கலைவாணி வந்து இவங்க வேலை பார்க்குற இந்த கடைக்குள்ளே கடைக்குள்ளே நுழைஞ்சவ கனகசபையினுடைய வாழ்க்கையிலையும் உள்ளே நுழைஞ்சிட்டா. பலகையில் இருந்த அந்த பொம்மைகளை ஒன்று ஒன்றா புரட்டி போட்டு இது என்ன ரேட்டு அப்படின்னு ரேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறா.
ஏன்னா அந்த பொம்மையில வந்து நம்ம கனகசபை கனகு தான் வந்து ரேட் எழுதி ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்கிறான். அது அவளுக்கு புரியல. "எவ்வளோண்ணே இது?" அப்படின்னு கலைவாணி வந்து கேட்குறா. அப்படி கேட்ட உடனேயும் ஏன்னா முன்னால நின்னது வந்து கனகசபை தான் நிற்கிறான். அவனை பார்த்து இந்த பெண் நம்மள அங்கிள்னு கூப்பிட்ட மாரி அவன பார்த்து, "எவ்வளோண்ணே இது?" அப்படின்னு கேட்ட உடனேயும் கனகசபை என்ன பண்ணான்னா, ஆறுமுகத்த சடக்குன்னு கைய பிடிச்சு இழுத்து அவன் முன்னாடி நிப்பாட்டி, முன்னாடி தள்ளி விட்டு, "மாப்ள எவ்வளோன்னு சொல்லு, மேடம் கேட்குறாங்கல்ல" அப்படிங்கிறான். இந்த நக்கல் நையாண்டி வந்து மதுரக்காரங்களுக்கு கைவந்த கலை. அப்படிதானே? அது பெரிய குசும்பா இருக்கும். அந்த மாரி தான் வந்து, "எவ்வளோண்ணே இது?" அப்படின்னு கலைவாணி கேட்டவுடனே, தன்னுடைய நண்பன முன்னால நிக்க சொல்லி, "மாப்ள எவ்வளோன்னு சொல்லு, மேடம் கேட்குதுல்ல" அப்படிங்கிறான். மாப்பிள்ளன்னா புரிஞ்சு போச்சா இப்போ? இப்ப அவ வந்து தங்கச்சி ஆயிட்டாளா அவளுக்கு? அந்த மாரி வந்துட்டு முன்னாடி தள்ளிட்டு கேட்குறாங்கல்ல அப்படின்னோனையும், அதுவரைக்கும் அந்த பொம்மைகளை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த கலைவாணி வந்து, அந்த மாப்ள, அப்புறம் மேடம் அப்படின்னு கனகசபை சொன்ன அந்த வார்த்தை, அதிலிருந்து அந்த நக்கல் இதெல்லாம் பார்த்து நிமிர்ந்து பார்த்துட்டா. நிமிர்ந்து பார்க்குறா. புரியும்ல, அப்படிதானே? நமக்கும் புரியும்ல. ஒருத்தங்க நம்மகிட்ட பேசுறாங்கன்னா, எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். அதுவும் பெண்கள் இன்னும் கவனமா இருப்பாங்க அதுல. அப்படிதானே? "யார்றா அவன்?" அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்குறா கலைவாணி வந்து. கனகசபை வந்து ஆறுமுகத்துக்கு பின்னால நின்னுட்டு அப்படியே ஒரு சிரிப்போட அப்படியே சிரிக்கிறா. உடனே கலைவாணி வந்து, "சார் யாரு? ஓனரா?" அப்படின்னு கேட்குறா. கனகசபைய பார்த்து, "சார் ஓனரா?" அப்படின்னு. ஆறுமுகம் வந்து அப்படியே ஒரு சிரிப்போட திரும்பி பார்த்துட்டு, கலைவாணிய பார்த்து, "ரூ. 100க்கா?" அப்படிங்கிறான் பொம்மை. அந்த பொம்மை என்னன்னு கேட்டா, அதுதான் வந்து, "ஏக்கா ரூ. 100க்கா?" அப்படின்னு அவனும் பாருங்க. அவன் அக்கான்னு சொல்றான் கலைவாணிய. யாரு? ஆறுமுகம். "ரூ. 100க்கா?" அப்படின்னோனையும், சின்ன புள்ளைய அக்காங்கிறது, ரூ. 10 பொருள 100ங்கிறது, இத்தனைக்காண்டி யானை பொம்மை 100 ஓவாயாம்ல அப்படிங்கிறா அவ. அவளும் சரியான ஒரு பெண் தான். அப்படிதானே? ஆ அந்த கலகலகலன்னு பேசக்கூடிய பெண்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று இல்லாமல் அ அப்படியே பேசக்கூடிய பெண்கள் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த மாரி வந்துட்டு உள்ளுக்குள்ளலாம் அவளுக்கு ஒண்ணும் அப்படி இல்லாம, அவளும் ஓப்பனா பேசிடுறா. அ சின்ன புள்ளைய அக்காங்கிறது, ரூ. 10 பொருள 100ங்கிறது, இம்னிக்கோன்னு இந்த யானை பொம்மை ரூ. 100வாயாம்ல அப்படின்னோனையும் வந்து ஆறுமுகம் என்ன பண்ணான்னா, டக்குனு வந்து கனகசபையுடைய கைய பிடிச்சு இழுக்குறான். கனகசபையுடைய கைய பிடிச்சு இழுக்குறான். அதாவது என்னன்னா, ஆறுமுகம் இந்த செயலை செய்தான். அது கனகசபையின் விதியை எழுதும் வேலை என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு அண்ணன் எழுதுறாரு. பின்னாடி நிற்கிறவனோட கையை அப்படி பிடிச்சு இழுக்கிறான். இப்படி சடக்குன்னு இழுத்து காட்டுறான். யார்கிட்ட? அவட்ட எதிர்த்தாப்புல நிற்கிற கலைவாணிகிட்ட காட்டுறான். இது அவன் எதேச்சையா செஞ்சான். ஆனால் இதுதான் அவன் வாழ்க்கையில் விதி எழுதிய இடம் அப்படின்னு. இந்த இவன் தான் அந்த பொம்மையை செஞ்சான். எம்புட்டு கஷ்டம் தெரியும்ல. இங்கே பாருங்க அப்படின்னு செதைச்சு விட்டுரும் திருப்புலி அப்படிங்கிறான். செதைச்சு விட்டுரும். ஏன்னா அவனுடைய கைகளில் அந்த யானை பொம்மையை செதுக்கி செதுக்கி அந்த அதை பயன்படுத்தக்கூடிய கருவிகள், கூர்மையான கருவிகள்லாம் குத்தி அங்கங்கே கையிலலாம் காயம் ஏற்பட்டு தெரியாமல் திருப்புலியை வச்சு ஒன்று டைட் பண்ணுறோம். இல்லைனா வந்து அந்த மரத்தை வந்து தேவையில்லாத அந்த பாகத்தை வந்து செதுக்கும்போது அந்த உளி வந்து சர்றன்னு கையை வெட்டி விட்டுரும்ல. இப்படி நம்ம கனகசபையினுடைய கைகள் முழுக்க காயமாக இருக்குது. அந்த அந்த ஆயுதங்கள், கூர்மையான ஆயுதங்கள் குத்தி குத்தி இந்த மாதிரி சிலைகளை செய்யும்போது, இந்த பாருங்க 100 ஓவான்னு சொன்னீங்கல்ல, 100 ஓவாயா அந்த பொம்மை அப்படின்னு கேட்டில, கையை பாரு. அவனுடைய கையில் காயம் இல்லாத இடமே இல்லைன்னு அப்படியே காமிக்கிறான். உண்மைதான். அவனுடைய அந்த பெருவிரல், அந்த சின்ன விரலெல்லாம் ஒரு பிளாஸ்டரி ஒட்டி வச்சிருக்கிறான். கையை வெட்டி விட்டு காயம் ஏற்பட்டு பேண்டேடு போட்டு அதெல்லாம் வந்து அவ பார்க்குறா. பல சமயங்களில் நாமளும் கூட இந்த இந்த விலைகளை பற்றி விலையை கேட்கும்போதோ, ஆனால் பொருட்களை வாங்கும்போதோ வந்து இந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். பெரிய பெரிய மாலில் போய் சொன்ன விலை கொடுத்து வாங்கிடுவோம். இந்த எளிமையாக நம்ம தெருக்கு வர்றவங்கள தான் போட்டு புண்ணாக்குறது. "என்னப்பா இவ்வளோ ரேட்டு சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கை வேலைப்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமானது. அதுவும் இந்த மாதிரி கலைஞர்கள். ஸோ வந்து அந்த கையை அப்படியே பார்க்குறா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெட்டு தழும்பு அப்படின்னே அவளுடைய முகம் வந்து டக்குன்னு மாறுது. "சாரிங்க, எவ்வளோன்னு சொல்லுங்க" அப்படின்னு அவள் பதறா. கூட வந்த அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு பொம்மை போதும், யானை பொம்மை ஒன்று போதும் அப்படிங்கும்போது இவன் 5-6 பொம்மை வாங்குறா. அந்த 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 மனமாற்றம், மடைமாற்றம் போல நிகழ்கிறது. பாவம்ல, கஷ்டப்பட்டு கையில் எவ்வளோ காயம். ஒரு பொம்மை தான் அந்த குழந்தைங்க கேட்கு, 5-6 பொம்மைகள் வாங்குறா. அதுவரைக்கும் வெகு சாதாரணமாக இருந்த ஒரு சூழல், ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த சூழல் வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய மழை அடிக்கும்போது அந்த டைம் எப்படி இருக்கும்? அப்படியா மாறுது. அந்த சூழல் வந்து அப்படியே மாறுது.
ஸோ 5, 6 பொம்மைகளை வாங்கிட்டு கலைவாணி வந்து அப்படியே அந்த கடைய விட்டு அப்படியே கிளம்பி போறா. கிளம்பி போய் அந்த பக்கத்தில் வந்து ஒரு பானிபூரி விற்கக்கூடிய கடை, அங்கே தான் வந்து இந்த கலைவாணியுடைய குடும்பத்தினர் நின்று அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ தானே அந்த பிள்ளையை பொம்மை கிடைச்சுன்னு கூட்டு வந்தா. ஸோ திரும்ப வந்து அந்த குடும்பத்தோட போய் அவளும் போய் ஜாயின் பண்ணிக்கிறா. போயிட்டு அந்த பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கனக சபையும் போகிறான். அந்த பிள்ளை போன உடனேயுமே வந்து இவன் பின்னால் போய் நிறைய பானிபூரி வாங்கி ஆறுமுகத்திற்கு வாய்க்கொள்ளாமல் பானிபூரியை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு. அடுத்த வாரத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்த அடுத்த வாரத்தில் வந்து கலைவாணி மறுபடியும் இவங்க கடைக்கு வர்றா. இவன் வந்து வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு இவன் சொல்கிறான். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதுக்கு அவ கலைவாணி என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கு பானிபூரி வாங்க ஓடி வந்தீங்களே அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறா. இப்படி நீ தாண்டா ஜொல்லு விட்டு வளைஞ்சிக்கிட்டு ஓடி வந்த என்னை பார்க்க பானிபூரி வாங்க, அந்த மாதிரி நான் ஜொல்லு விட்டுட்டு வந்துட்டேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு. ஏன்னா பெண்கள் வந்து அவ்வளோ சுலபத்தில் இறங்கிலாம் வரமாட்டாங்க. இறங்கி அது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட அப்படி காட்டிக்கிட மாட்டாங்க. அப்படித்தானே? அதனால தான் அந்த கேள்வியை ரொம்ப அழகாக அண்ணன் வந்து எடுத்து போடுறாரு. எப்படி அன்னைக்கு பானிபூரி வாங்க வேகமாக ஓடி வந்தில்ல, நான் அங்கே நிற்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி உன்னை பார்க்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நீ நினைக்கியா அப்படின்னு. அதுவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எகிரி அடிப்பாங்க பிள்ளைங்க, அப்படி தானே? அந்த மாதிரி அந்த கலைவாணி வந்து கூட தோழிகள் இருக்கிறதுல வந்து ரொம்ப சத்தம் போட்டு தான் பேசுகிறா. அப்படிலாம் இல்லைங்க, இந்தா இதை இதை செஞ்சேன் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு வலிஞ்சிக்கிட்டு, அப்படி தானே சரண்டர் ஆகித்தானே ஆகணும். எகிர முடியாதுல்ல, அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் வேறு அப்படின்னு அப்படி சமாளிச்சுக்கிட்டே இருந்தால் இதை செஞ்சேங்க அப்படின்னு கீழே குனிஞ்சு ஒரு பொம்மை எடுத்து கொடுக்குறான். ஒரு பெண் சிலை. அது வந்து அதை பார்த்த அவளுடைய தோழிகள்லாம் ஏய் அப்படின்னு ஒரு ஆரவாரம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சிலை கிட்டத்தட்ட அது கலைவாணியை போல இருக்கிறது. நல்ல ஒரு கருஞ்சிலை, அப்படி மூக்கும் மொழியுமா அப்படி இருக்கும். இப்போ இல்லை, அப்படி தானே? அந்த மரப்பாச்சி பொம்மைகள்லாம் ஒரு காலகட்டத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்போல்லாம் என் காலத்தில் அந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கும். அதை தூக்கி இடுப்புலையே வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவா அது வந்து மகளாம் அப்படின்னு என்னுடைய சக தோழிகள், என்னை விட வயசு கம்மியான பிள்ளைகள் விளையாண்டதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். வந்து ஒரு அப்பாவோட துண்டையோ ஏதோ ஒன்று அப்படியே தோலில் கிராஸாக போட்டுக்கிட்டு சேலை கட்டியிருக்காங்களாம். கட்டிட்டு அந்த பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இதே சட்டி தான் போட்டிருக்கோம். அந்த துண்டை போட்டுட்டு அவங்க அந்த பிள்ளையை வந்து அந்த விளையாடுற விளையாட்டெல்லாம் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அப்படி எந்த விளையாட்டும் இல்லை. அந்த மரப்பாச்சி பொம்மையை இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வர்றது, அந்த நளினத்தோடு அவங்க அம்மா ஆகிட்டேன்னு சொல்கிறது, அந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறது, அதெல்லாம் ஒரு காலம். சரி, ஓகே. இப்போ இங்கே ஸோ வந்து இதை செஞ்சேன் அப்படின்னு ஆர்வத்தோடு எடுத்து கொடுக்குறான். அந்த சிலை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஏய் அப்படின்னு இந்த பிள்ளைங்களாம் கத்துது. ஏன் அப்படின்னா அது அவளுடைய சாயலில் இருக்கிறது, கலைவாணியினுடைய சாயலில் இருக்குது. இது அண்ணன் எழுதலை, பட் நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கத்துனாங்க. வெகு நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலை. இது ஆறுமுகத்துக்கே தெரியாது இந்த சிலையை அவன் எப்போ செஞ்சான்னு சொல்லிட்டு. டேய் இது எப்படா செஞ்சா, முதலாளி பார்த்தா மண்டையை பொழந்துருவான்டா அப்படிங்கிறாரு ஆறுமுகம். அமைதி, ஏய் மாப்பிள்ள இது எப்படா செஞ்சா எனக்கே தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் காதல் வந்த பிறகு இப்படி நிறைய நடக்கும். எல்லாத்துக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்க கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பல வேலைகள் செய்வோம். அப்படி தானே? நமக்கு அந்த பொண்ணோட மனசை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆறுமுகம் அவ்வளோ அந்யோன்யமான நன்மை, அவனுக்கே தெரியாது இது எப்படா செஞ்சோம் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாப்புல. அமைதியாடுறா அப்படின்னு கண்ணடிச்சு ஆறுமுகத்தை வந்து அமைதியாக்குறா கனகசபா. ஒன்று இது எவ்வளோ விலை அப்படின்னு கலைவாணி கூட வந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி கேட்குறா, இது எவ்வளோ விலை அப்படின்னு. ஆனால் கனகசபை வந்து கேட்டவளை வந்து பார்க்கவே இல்லை. அந்த குரல் மட்டும் காதில் விழுந்திருக்கு, அவளை திரும்பி பார்க்கல. இவன் வந்து நேராக கலைவாணியை பார்த்துக்கிட்டே வந்து இதுக்கு விலை இல்லைங்க அப்படின்னு அந்த சொல்லு விடுற மாதிரியான அந்த வெக்கம் கலந்து அந்த சிரிப்பை வந்து அடக்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் விலை இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். கலைவாணி வந்துட்டு அப்படியே மகனே, ஏன்னா தெரியும் அவன் விழுந்துட்டான்னு தெரியும்ல. பெண்கள் அப்படி தான் வந்து விலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏறி போட்டு மிதிக்கிறது உண்டு. ஒரு மகாராணி ஆட்டம், அப்படி தானே? மகாராஜா பேருக்கு தான், மகாராணி தானே எல்லாம். அந்த மாதிரி வந்து நீ வெக்கத்தை வந்து மறைச்சிக்கிட்டு சிரிக்க, இதுக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறது கலைவாணிக்கு தெரியல, அதை சிரிக்கிறா. ஒரு 6 மாதங்கள் வந்து இப்படி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளுங்கிற மாதிரி இந்த காதல் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஆறுமுகம் அப்படியே ஷாக் ஆகுறான். என்னடா சொல்கிற, இப்போ தானடா அந்த புள்ள கடைக்கு வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயுமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்ன அப்படின்னா வந்துட்டு கனகசபை வந்து நான் கலைவாணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட போகிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இது. நம்பவே முடியல, ஆறுமுகத்தால் இந்த வார்த்தையை நம்பவே முடியல. ஏன்னா
இந்த 6 மாசத்துல கலைவாணியை பார்த்த பிறகு, அந்த காதல் தோன்றிய பிறகு இந்த 6 மாசத்துல 100 தடவ சொல்லியிருப்பான், அவ குடும்பத்த பத்தி. கலைவாணியினுடைய குடும்பம், அண்ணன், தம்பி, அவ அப்பா, அவங்க வம்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். அவன் காட்டுவாசி மாரிடா அவைங்க. ரொம்ப மூர்க்கமானவைங்க. முதல்ல அடிச்சுட்டு தான் பேசுவாய்ங்க. பேசிட்டுலாம் அடிக்கிறதே கிடையாது. அந்த மாரிலாம் நெறைய விஷயம் இருக்குல்ல. அந்த பயம் ஆறுமுகத்துக்கு வருது. என்னடா 100 தடவ நீ சொல்லியிருப்பியே விளக்கண்ண, இப்போ போயிட்டு அவள கல்யாணம் பண்ண போறீங்களே அப்படிங்கிற ஒரு பயம். டேய் ஜாரி வந்துச்சா? நீ ஆஸ் பண்ணியா? அப்படின்னு போவியா? அத வுட்டுட்டு அப்படிங்கிறான். இதுதான் அந்த ஜாரிங்கிற வார்த்தை மதுரையில வந்து இப்போ இல்ல. என் பதின்ப பருவத்தில் இந்த வார்த்தை பயன்பட்டது. பெண்களை வந்து ஜாரி அப்படின்னு குறிச்சு சொல்லுவாங்க. ஜாரி வந்துச்சா ஆஸ் பண்ணியா அப்படின்னா, நான் பொம்பள புள்ள பொண்ணு வந்துச்சா கரெக்ட் பண்ணியா முடிச்சியா அப்படியே போவான் விட்டுப்பட்டு கல்யாணம் காது குத்துன்னு வந்திருக்க. அவங்கள பார்த்தேல வகுந்து விட்டுருவாங்கடா அப்படிங்கிற ஆர்வம். அவங்கள பார்த்தேல வகுந்து விட்டுருவாங்கடா அப்படின்னு. எப்போவுமே ஒரு சிரிப்போட நக்கலோட கலந்து பேசக்கூடிய ஆறுமுகம் இந்த வார்த்தையை சொல்லும்போது பயம் இருந்துச்சு ஆறுமுகத்துக்கு. டேய் அவங்கள பார்த்துல வகுந்து விட்டுருவாங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இது இப்படி அவன் சொன்ன ஒன்றுமே வந்துட்டு கனகசபை டேய் இந்த நிற்குது பாரு தேர் அப்படின்னு தேரை காமிக்கிறான். மீனாட்சி அம்மன் கோயில் தேர். டேய் இந்த நிற்குது பாரு தேர், இந்த தேரை செதுக்குனதில் ஒருத்தன் எங்கள் முப்பாட்டன்டா. அந்த ஆள் கொடுத்த விரல்டா இது. எவனும் வேணாம், ராணி மாணிக்க வச்சு நான் பார்த்துப்பேன் அவளை. ஸோ காதல் கல்யாணம் தான் கூப்பிட்டு தான் போக போகிறேன், அவன் அண்ணன் தம்பி அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இந்த தேர் இருக்குல்ல, இந்த தேரை செய்தவன் என் முப்பாட்டத்தில் ஒருத்தன். அவன் கொடுத்த வரலதாண்டா என்கிட்ட இருக்கு. இப்போ நான் அவளை ராணி மாதிரி வச்சு பாதுகாப்பேன் அப்படிங்கிறான். காதல் இப்படிலாம் பேச வைக்கும். உடனே வந்துட்டு திடீர்னு ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்டா அவளை அப்படின்னு ஒன்றுமே ஒரு கிராஸ் டாக் வருது. யாருன்னா அந்த கடை ஓனரு. யாரடா அப்படின்னு முதலாளி கேட்குறாரு. யாரடா ராணி மாதிரி வச்சு பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி. யாரடா அப்படின்னொன்னையும் ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த அமுக்குனி மங்கனைன்னு சொல்லுவாங்களா, அமுக்குனிகள் அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆகுறாங்க. ஆனால் முதலாளி விட மாட்டார். முதலாளி விடாமல் டேய் யாரடான்னு கேட்கும்ல அப்படின்னு ஆறுமுகம் வந்து டபக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றான். லவ்வை பற்றி போட்டு கொடுத்துட்றான். ஏண்டா ஏதோ தச்சு வேலை அம்சமாக பார்க்குற, கையில் தொழில் இருக்குன்னு நீ கேட்குறப்பெல்லாம் காசு கொடுத்து ஆத்தால பார்த்துக்கோடா, நாளை பின்ன என்னை எதிர்த்து கடை ஓடுறா, சம்பாரிடா, ஜெயிச்சு வாடா, இப்படிலாம் உன்னை வந்து வளர்த்து விட்டா இப்படி வந்து நிற்கிறியடா. எனக்கும் 2 பொம்பளை பிள்ளை இருக்குடா. கடைக்கு வியாபாரம் பண்ண ஆளுக்கிட்டலாம் இப்படி தான் பண்ணுவியாடா கொங்கப்பாயில. முதல்ல பலகையை விட்டு இறங்கு அப்படின்னு வேலையை விட்டு போன்னு சொல்கிறான். இதுதான் இந்த பொது சமூக புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பொது சமூக எண்ணம்னு ஒன்று இருக்குல்ல, அதை இந்த இடத்துல அப்படி அடையாளப்படுத்தி காட்டுறாரு. என்னென்னா எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குடா அப்படின்னா அந்த ஆள் வந்து உஷாராகிறார். யார்? அந்த ஓனர். அப்படி ஆகணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த பொது புத்தி என்பது இப்படி தான் இருக்குது. அதாவது காதல்னா சினிமாவில் ஓகே, வீட்டில் நோ நோ அப்படி தானே. அந்த ஜாதிய கட்டமைப்புகள் எல்லாம் வந்துடும். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஏண்டா கடையில் வந்து நல்ல வேலைக்காரனாக இருக்க, நல்லபடியாக அவங்க ஆத்தால பார்த்துக்கோடா, நல்லா தொழில் பண்ணுடா, பழகுடா, எனக்கு எதிர்த்தாப்புல கடை ஓடுறா, வாழ்க்கையில் ஜெயிச்சு வாடான்னு ஒன்று சொன்னால் நீ என்னடா இப்படி கடைக்கு வர்ற பிள்ளை ஆள்கிட்டலாம் இப்படி தான் பழகுவியாடா அப்படின்னு கேட்டு இறங்குடா கடையை விட்டு கீழே அப்படின்னு இறங்குறாரு. அதாவது இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த காதல், இந்த திருமணம் எல்லாம் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு நினச்ச, ரொம்ப ஈஸியான ஒன்று அப்படின்னு நினச்ச கனகசபைக்கு முதல் அடியே வந்து முதலாளிக்கிட்ட இருந்தால் விழுந்துச்சு. கிளம்புடா வேலைக்கெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. முதலாளியாவது வார்த்தையில் தான் அடித்தார். ஆனால் இந்த விஷயம் கலைவாணியினுடைய வீட்டுக்கு தெரிஞ்சு கலைவாணியுடைய அண்ணன் அடித்த அடியில் இனி ஆயுசுக்கும் அவனால் வலது கையை உபயோகிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கையை அடித்து உடச்சி விட்டாங்க. இந்த கை இருந்தால் தான் நம்ம வேலை வாப்பா அப்படின்னு அடித்து உடச்சி விட்டாங்க. ஆனாலும் கலைவாணி வந்து விடாப்பிடியாக இருந்தால் கனகசபையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் இருக்கக்கூடிய அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அவள் தொடர்பு கொள்கிறா. ஏன்னா தேனியில் இருக்கிற கலைவாணியுடைய தோழி இருக்கால்ல, அந்த தோழி வந்து அவங்க அப்பா வந்து போலீஸில் வேலை பார்க்குறாரு. ஸோ அங்கே போயிட்டா சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கலைவாணிக்கு வந்து வருது. நாம் கல்யாணம் முடிக்க அங்கே போயிட்டோம்னா அவங்க போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம். அப்படின்னு தான் வந்து இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. தேனிக்கு போயிட்டாங்க. அந்த தோழியினுடைய வீடு. அவங்க அப்பா போலீஸ்காரர்னோடனையும் அவர் போனோடனையுமே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா நீ நம்மாளுன்னு சொன்ன இதெல்லாம் எதுக்குமா அப்படிங்கிறாரு. அங்கேயும் ஜாதி தான் போய் நிற்கிது. ஏமா நீ நம்ம ஆளுக பிள்ளை இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னொன்னையும் 2 பேருக்குமே ஷாக்கு. அடடடா இங்கேயும் நம்மளை வந்து விதியோ சதியோ விரட்டுதே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த போலீஸ்காரருடைய மகளும்
கலைவாணி வந்து ரொம்ப க்ளோஸ் உயிருக்குயிரான தோழிகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ அவள மறுபடியும் பிடிச்சு, "என்னடி உங்க அப்பா இப்படி பேசுறாரு? பார்த்துடி, உன்னத்தான் நம்பி வந்திருக்கிறேன்." அப்படிலாம் எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு, அந்த போலீஸ்காரருடைய ஏற்பாட்டின்படியே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்து, ரொம்ப பாதுகாப்பா இருந்து, அவர் வந்து "கேரளாவுக்கு போங்க, ஊருக்கு போகாதீய, வெட்டி கிட்டி போட்டுருவாங்க பயவுலே" அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாரு. 4, 5 மாசங்கள் வந்து இவங்க ஓடி போன பிறகு கனகசபையினுடைய அம்மாவையும், அந்த கடை முதலாளியவும் பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க அவங்க வீட்ல. ஆறுமுகத்தையும். கலைவாணியினுடைய வீட்ல வந்து சொல்லு, உங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல. எங்க ஓடி போயிருப்பாங்க, என்னன்னு இது இருக்கத்தான் செய்யும். அந்த மாரி வந்துட்டு அ பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் மதுரைக்கு எப்படி போறது அப்படின்னு அந்த தோழியினுடைய அப்பாட்டயே பேசி, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பாதுகாப்புலாம் கேட்டு வாங்கி, அப்படிதான் வந்து மறுபடியும் மதுரைக்குள்ள வந்தாங்க. திரும்ப இந்த கல்யாணம், காதல் கல்யாணம் நடந்துன பிறகு மறுபடியும் மதுரைக்கு வந்தது இப்படித்தான் வந்து. அப்படி மறுபடியும் மதுரைக்குள்ள வந்த கனகசபைய வந்து ஆறுமுகம் போய் பார்த்துட்டு, அவனுக்கு பயங்கர வந்து எப்படி சொல்ல ஆச்சரியமா இருந்தது. "என்ன மாப்ள, கேரளா சாப்பாடு என்ன? கும்முன்னு ஆயிட்டியா மாப்ள? ஆள் நல்லா இருக்கிறாப்ல." அதே மாரி வந்து கலைவாணியினுடைய பூரிப்பு. அவளும் ஆள் ரொம்ப அழகா இருக்கிறா. அந்த பொதுவா ஒரு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு அழகு வரும்னு சொல்லுவாங்க. ஒரு வளர்த்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அந்த மாரி உண்மைக்குமே தான். ஒரு 4, 5 மாசம் அது நல்லா தான் இருக்கும். அது மாரி வந்து அவளும் ரொம்ப பூரிப்பா இருக்கிறா. இப்போ வந்து அவ கர்ப்பமா வேற இருக்கிறா கலைவாணி. அந்த முகத்திலேயே தெரியுது. இவங்க மறுபடியும் காதலிச்சு ஓடி போய் திருமணம் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணி கேரளாவுக்கு போயிட்டு மறுபடியும் மதுரைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு கலைவாணியினுடைய வீட்டில் இருக்கிறவங்கலாம் மறுபடியும் பஞ்சாயத்து பேச வந்தாங்க. ஆனால் போலீஸ் பாதுகாப்பில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றையுமே கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து கலைவாணியினுடைய வீட்டுக்கு வந்து தெரியும், அவள் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து நீ எங்கள் பிள்ளையே இல்லை அப்படின்ட்டு வந்து தலை முழுகிட்டு போயிட்டாங்க அவங்க. இனிமேல் நீ எங்கள் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை முழுகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கனகசபைக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி, நீ இந்த மாதிரி ஊருக்குள்ளே நடமாடாத, எங்கேயாவது அவங்களுக்கு தெரியாத இடமா பார்த்து அங்கே குடும்பம் வீடு கீடு வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கிக்கோங்கப்பா அப்படின்னு. அப்படி தான் வந்து பைக்காரா மலைக்கு அந்த பக்கமாக வீடு எடுத்து இவங்க போயிட்டாங்க. இந்த 4, 5 வருஷத்தில் இது நடந்த பிறகு இந்த திருமணம் முடிஞ்சது, அவன் திரும்ப கேரளாவுக்கு போனது, இப்போ திரும்ப மதுரைக்கு வந்து இந்த 4, 5 வருஷமாக ஆறுமுகம் வந்து கனகசபையை பார்க்கல. அதுதான் அந்த கதையினுடைய அந்த ஆரம்பத்தில் வந்து, டேய் சபா எங்கடா போன அப்படின்னு ஆரம்பித்தோம்ல, அந்த இடம் இதுதான். இப்போ வந்துட்டு 4, 5 வருஷமாக வந்து ஆறுமுகம் எவ்வளவோ தேடி பார்த்தோம். அவனுடைய ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் ஆறுமுகம் கனகசபையை சந்தித்தது, டீ வாங்கி கொடுத்தது, இப்போ கடைக்கு வந்தது, முதலாளி திட்டினது, முதலாளிக்கிட்ட சொன்னது, கனகசபை வந்திருக்கான் முதலாளின்னு சொன்னது, வேலையை பாடுறா வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் பேசுனது. இவன் வந்து அந்த பொம்மையை ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஓனர் கேட்குறாரு, ஏன்டா எப்படா இருக்கான் ஆள் அப்படின்னு. முதலாளி வந்து ஏதேதோ கணக்கு போட்டுக்கொண்டு தலையை நிமிர்த்தாமல் கேட்க ஆறுமுகம் அவரையே பார்த்தான். அதை எப்படின்னா சில சமயங்களில் நம்முடைய முகம் காட்டி கொடுத்துரும். அப்படி தானே நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த ஓனர் வந்து முகத்தை காட்ட மாட்டேங்காரு. ஏடா ஆள் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு பற்று இல்லாத மாதிரி, ஒரு விருப்பு இல்லாத மாதிரி. ஆனால் அவருக்கு தேவைப்படுறான் கனகசபை. அது தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா முதலாளிகள் எப்பொழுதுமே விட்டு இறங்கி வர மாட்டாங்க. அதனால் வந்து ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்தில் ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரியே ஆள் எப்படா இருக்காப்புல அப்படின்னு வந்து, ஏன்டா எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆறுமுகம் வந்து பதில் சொல்லாமல் முதலாளியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பதில் சொல்ல முடியாத ஆறுமுகத்தினுடைய கண்கள் கலங்கி இருக்குது. அவன் வந்து அழுகிறான். ஆறுமுகம் அழுகிறான் அப்படின்னா விஷயம் தெரியும்ல, முதலாளி பார்த்தாருன்னா தெரிஞ்சுப்பார். அப்படி தானே? ஏன்டா ஏன்டா நீ ஏன்டா கண்கலங்கிற மாதிரி, ஏன்டா அப்படின்னு கேட்குறாரு. பாவம்னே, டீ குடிக்க கூட காசு இல்லைண்ணே, என்னைய ஒரு நாள் கூட காசு கொடுக்க விட மாட்டாமனே. கேரளாவில் இருந்திருந்தா இந்நேரம் நல்லா இருந்திருப்பானே. அப்போ கேரளாவிலேருந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு 4 மாதத்தில் வந்தாம்ல, அப்போ வந்தபோது பொசு பொசுன்னு இருந்தாம்னே. நான் தான் அடி பொறுக்க மாட்டாமல் கூப்பிட்டுட்டேன் அவனை இந்த பாலா போன ஊருக்கு. எஸ், அவன் திரும்ப எப்படி வந்தான் அப்படின்னா வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல கலைவாணியினுடைய வீட்டில் இருந்துட்டு, எங்கே போனால் அப்படின்னு இது நடக்கும்ல. பெண் வீட்டார் வந்து போட்ட டார்ச்சரில் ஆறுமுகத்தை கூட்டு போய் அடி வெளுத்துட்டாங்க. சொல்லு, உன் ஃப்ரெண்டு தானே கனகசபை, எங்கே இருக்கான், அவனை வர சொல்லு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் வந்து என்ன பண்ண, வேறு வழி இல்லை, அடி பொறுக்காமல் இவன் தான் அவனை கூப்பிட்றான் ஊருக்கு வாடா அப்படின்னு. சும்மா மாட்டி வர்றதுக்காக கூப்பிடல,
இ இதால ஒரு சுயநலம் தான் இருக்கு. "நீ வந்துருடா" அப்படின்னு சொல்லிட்டு. அதத்தான் சொல்றான். அவன் கேரளால இருந்தா நல்லா இருந்திருப்பான். நான் தான் அத கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து, நான் தான் அடி பொறுக்க மாட்டாம கூப்பிட்டுட்டேன். அவன அந்த பாழா போன ஊருக்கு அப்படின்னோனையும், முதலாளி அடுத்து அவர் ஆரம்பிக்கிறாரு. "அட நீ எங்கடா கூப்பிட்ட? பொழுதன்னைக்கும் கெட்ட வார்த்தையில திட்டுனது பொறுக்காம, போய் கூப்பிட்டுட்ட. நானும் என்னடா பண்ணுவேன்? அ தினைக்கும் விடிஞ்சா கடைக்கு 4 காவாலி பயலுக வந்து, "பொண்ணு எங்க? மசுரு எங்கன்னு?" கேட்டா, "தொழில் பண்ற இடத்துல விளங்குமாடா?" அப்படிங்கிற அதாவது நான் தானடா உன்ன தூண்டி விட்டேன் அப்படிங்கிறாரு ஓனர். ஏன்னா டெய்லி கடையில வந்து அவைங்க பிரச்சனை பண்றாய்ங்க. கலைவாணியுடைய சொந்தக்காரய்ங்க வந்து வியாபாரம் பார்க்குற இடத்துல வந்து, "பொண்ணு எங்க? மசுரு எங்கன்னு?" கேட்டா, "தொழில் பண்ற இடத்துல விளங்குமாடா?" அப்படின்ட்டு 2 பேருக்குள்ளேயுமே வந்து அந்த அந்த சுயநலத்தால் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறபோது, அந்த உள்ளுக்குள்ள ஒரு இது வரும் இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சி, கழிவிரக்கம். அதில வந்து அவங்க 2 பேருமே வந்து அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஆ அப்படி அமைதியா இருக்கும்போது டக்குனு ஆர்மூகம் என்ன பண்றான்னா, அப்படி எந்திக்கான். எந்திரிச்சு அந்த 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 தூக்குற பலகை இருக்குல்ல, அந்த பலகைய தூக்கிட்டு அவன் வெளியில வர்றான். வெளியில வர்றான். அரைப்பலகைய தூக்கிட்டு வெளியில வேகமா வந்து ஓடி வர்றான். ஓடி வந்து, "வாடா டேய்! உள்ள வாடா!" அப்படின்னு கூப்பிடுறான். கனகசபை வந்து இப்ப வெளியில நிக்கிறான். அந்த டயலாக் நடக்கும்போது வெளியில நிக்கிறான். "வாடா, உள்ள வாடா" அப்படின்னு. கனகசபை வந்து கடை மிதிக்காம நின்னுக்கிட்டு இருந்தான். "உள்ள வாடா வெண்ண, பெரிய இவரு" அப்படின்னு அந்த முதலாளி கூப்பிடுறாரு. "உள்ள வாடா வெண்ண, பெரிய இவரு." இப்படி முதலாளி சத்தம் குடுக்கவுடனே வந்து கனகசபை லேசா அப்படியே அசைறான். அப்படியே உள்ள வந்து ஸ்டூல போட்டு, அந்த ஸ்டூல்ல வந்து உட்கார்றான். "ஏன்டா, ஆளு எப்படி இருப்ப? நல்ல கரலாக்கட்ட கணக்கா இருப்படா. ஏன்டா இந்த பொழப்பு? பொத்திக்கிட்டு இருந்தா, வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? ஆ?" அப்படின்னு திட்டுறாரு. "ஏன் இந்த தேவையில்லாத வேலை உனக்கு?" அப்படின்னோனையுமே வந்து அந்த வார்த்தைய கேட்க பிடிக்காம கனகசபை எந்திக்கிறான். ஸ்டூல்ல இருந்து அப்படியே எந்திக்கிறான். ஆறுமுகம் தான், "பொறு மாப்ள அப்படியே உட்காரு" அப்படிங்கிற மாரி வந்து அந்த தோள அழுத்தி, "உட்கார்றா" அப்படிங்கிற மாரி வந்து உட்கார வைக்கிறான். ஓனர் கேட்ட அந்த கேள்வி இருக்குல்ல, இது தேவையில்லாத வேலை இந்த காதல், கல்யாணம்லாம் அப்படிங்கிறத வந்துட்டு அவன் கோவத்தோட எந்திரிச்சு அவன உட்கார வச்சோனையும் கனகசபை வந்து சொல்றான், "உங்களுக்கு புரியாதுண்ணே." எப்படி? காதல். "உங்களுக்கு புரியாதுண்ணே. சும்மா 2 பேரும் சேர்ந்து படுக்கிறது வேற. இப்படி என் உசுரு நீதான், உன் உசுரு நான் தான்னு மனசு பெனஞ்சு கிடக்கிறது வேற" அப்படிங்கிறான். எப்படி? ஒரு ஆம்பளையும், பொம்பளையும் 2 பேரும் சேர்ந்து படுக்கிறது வேறண்ணே. நீ என் உசுரு, நான் உன் உசுருன்னு மனசு பெனஞ்சு கிடக்கிறது வேறண்ணே. உங்களுக்கு புரியாதுண்ணே அப்படிங்கிறான். இப்படி பேசி பேசியே மண்டைய கழுவுங்கடா அப்படிங்கிறாரு ஓனரு. அ இது சொல்லிட்டு வந்து ஓனர் சொன்னோனேயுமே கனகசபை வந்து சிரிக்கிறா. "இல்லண்ணே, இது மட்டும் தானே கடல் மாதிரி" அப்படிங்கிறான். எப்படி? காதல். "இல்லண்ணே, நீ அப்படி சொல்லாத. மண்டைய மண்டைய கழுவுறீங்கடா" அப்படின்னு இருக்குல்ல. தத்துவமா பேசும்போது நம்ம சில சமயங்கள்ல அப்படி வார்த்தைய சொல்லுவோம்ல. "இப்படியே சொல்லுங்கடா, ஊனா" அப்படிம்போம்ல. அந்த மாரி, "அண்ணே அப்படி கிடையாதுண்ணே. இது மட்டும் தானே கடல் மாதிரி" அப்படிங்கிறாரு. யாரு? நரசிம்மனே. காதல். "இது மட்டுமா இருந்தானே கடல் மாதிரி. அலையிறது, கலங்குறது, ஆர்ப்பரிக்கிறதுன்னு கடலுக்கு என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் தானே காதல்." ஆஹா! வேற லெவல்ல. காதல்னா என்ன? அது கடல் மாதிரி. அது ஆர்ப்பரிக்கும் அலையாக வந்து. கலங்கடிக்கும். அப்படித்தானே? அலை அலையா அலையும். இதுதானே காதல். கடல்னே அது. அப்படின்னு வந்து அது மாதிரி போக போக கிடைக்கும் பாருங்க ஒரு அமைதி. சோத்துக்கு இல்லாட்டியும் 5 நிமிஷம் உட்காந்து பேசும்போது, கைய பிடிச்சு இந்தா இந்த 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 தழும்பு வெட்ட லேசா நெருடி விடுவால்ல, அப்ப வர்ற நிம்மதி வேற அண்ணே. நாம பார்த்த கடல் என்பது எவ்வளோ தூரம் இருக்கும் சொல்லுங்களேன்? கடற்கரையிலருந்து 2 கிலோமீட்டர் பார்த்துருப்போமா அதிகபட்சம் நம்ம கண்ணுக்கு அவ்வளோதானே தெரியும். ஒருவேளை நீங்க கடல்ல பயணம் போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கடல் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. அத தாண்டி அப்படித்தானே? நாம் பார்க்காத கடல் இருக்குல்ல, அப்படித்தானே? நாம் பார்க்கிற கடல் வந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகள் வரக்கூடிய கடல். கரையில உட்காந்துருக்கும்போது அலை வரும். சோன்னு டம்முன்னு அடிச்சு மண்ண இழுத்துட்டு உள்ள போகும். கடலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வெளியில துப்பும். அப்படித்தானே? இது நாம் பார்த்த கடல். ஆனா அமைதியான கடல் இருக்கா? அப்படின்னா இருக்கு. நல்ல நடுக்கடல்ல, அதுவும் அந்த அந்த அமைதிக்குள்ள அந்த டிராவல் பண்றது இருக்குல்ல, அடடடடா! அத வந்து அப்படியே கொண்டு வந்து இதில சேர்க்கிறாரு. "இன்னும் இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி 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 இப்படி சாப்பாட்டுக்கு இல்லாட்டி கூட நம்ம உட்காந்துருக்கும்போது, "இந்த இருக்குல்லண்ணே விரல்ல வெட்டுன காயத்த காமிச்சு, இத அப்படி லேசா நெருடி விடுவானே." ஆ அப்ப வர்ற நிம்மதியே வேறண்ணே. "சர்ரா, நல்லா வேல பார்ப்பியே, இப்ப ஏன் இப்படி ஆயிட்ட?" அப்படின்னோனையும், "நல்லா வேல பார்ப்ப, இப்ப ஏன் இப்படி ஆயிட்ட?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "எங்கண்ணே எல்லாம் மிஷின் கட்டிங் போயிட்டாங்க.
இப்ப தொழில்ல வந்து தச்சனுக்கான அந்த தொழில் இப்ப இல்லண்ணே. எல்லாம் மிஷின் மேட் ஆயிட்டு. நீங்க டிசைன் குடுத்தீங்க, அளவு எல்லாமே சிஸ்டத்துல கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மிஷினே வெட்டி எல்லாமே வந்துரும். இந்த என் வீட்டு பக்கத்துல ஒரு கதவு இழைக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்குது. அந்த மரத்த குடுத்தா போதுங்க. என்ன டிசைன் வேணுமோ அது சிஸ்டத்துல இருக்கும். கம்ப்யூட்டர்ல ஓகே பண்ணா, அதே டிசைன மரத்துல வந்து கோடு போடுற மாரி இருக்கும். கிர்ன்னு போயிட்டு வரும் அங்கிட்டும், இங்கிட்டும். பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கதவு வந்துரும். அதத்தான் அவன் சொல்றான். "எங்கண்ணே இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்கி. எல்லாம் மிஷின் கட்டிங்கண்ணே" அப்படின்னு வருத்தப்படுறான். எல்லாமே மிஷின் ஆயி போயிருச்சுண்ணே. மிஷின் வந்து அரைச்சு தள்ளிருதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, தன்னை மீறி வந்து அவனுக்கு கண்ணீர் வருது. கனகசபைக்கு. அழுகுறான் அவன் வந்து. வாழ்க்கை இந்த மாரி நெறைய தொழில்கள் அழிஞ்சு போயிருச்சுல்ல. குறிப்பா கைத்தொழில்கள் நெறைய அழிஞ்சு போயிருச்சு. என்னுடைய பேருந்து பயணத்தில எப்பவாச்சும் நான் ஒருத்தர சந்திப்பேன். அவரு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மெலிஞ்சு போயிருப்பாரு. நீண்ட தாடி இருக்கும். நெறைய முடி வளர்த்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு யாசகம் கேட்கக்கூடியவனுடைய தோற்றத்தில் தான் அந்த மனிதர் இருப்பார். ஆனா, அவர் யார்ட்டயும் காசு கேட்க மாட்டாரு. அவரும் இதே மாரி கனகசபை எப்படி கக்கத்துல அந்த ரசமட்டத்த வச்சிருந்தானோ, அதே மாரி கக்கத்துல ஒரு பைய சுருட்டி வச்சிருப்பாரு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. வருவாரு, அமைதியா இருப்பாரு. டிக்கெட் காசு குடுத்துட்டு அப்படியே அமைதியா இருப்பாரு. இவரு என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு நாள் நான் பார்த்தேங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா, ஒரு பைக்ல அந்த ஹேண்ட் பார்ல வந்து பேர வெட்டி குடுக்குறாரு. நீங்க இந்த பாத்திர கடையில பார்த்தீங்கன்னா, பேர் வெட்டி குடுப்பாங்கல்ல, அதுக்கும் மிஷின் வந்துருச்சு இப்போ. அது ரொம்ப காலமாச்சு மிஷின் பேர் வந்து. இவர் வந்து என்னன்னா, அத வரைஞ்சு குடுக்கக்கூடிய ஒரு கலைஞன். எப்படி? அந்த சைக்கிள் ஹேண்ட் பார்லலாம் முதல்ல பேர் வெட்டுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பேர் வெட்டுவாங்க. அந்த மாரி ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு கலைஞன் இவரு. அந்த பாத்திரங்கள்ல பெயரையோ, இப்படியோ கையில வச்சு செய்து தரக்கூடிய ஒரு கலைஞன் அவரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா ஒரு மனுஷன் இந்த இந்த காலகட்டத்தில இப்படி ஒரு தொழில், அதில என்ன கிடைக்கும்? அவன் குடும்பத்துக்கு எப்படி பைசா கொண்டு போவான்? இன்னைக்கு எவனாச்சும் சைக்கிள்ல பேர் வெட்டுவானா? இல்லன்னா பைக்ல பேர் வெட்டுவானா? அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். ஆனா, அவருக்கு அதான் தெரிஞ்ச தொழில். அத அத வந்து விடாப்பிடியா பிடிச்சு வச்சிருக்கிறாரே அப்படிங்கிற ஆதங்கம் நமக்கு இருக்கு. ஆனா, அவரு அத எப்படி ஃபீல் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேள வந்து சும்மா காசு கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பைக்காரர் வந்து என் பேர வெட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். அதில அந்த அந்த சின்ன உளிய வச்சு சின்ன சுத்தியல் தான் அது. அத வச்சு அந்த பேர செதுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அவர பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நெறைய கேள்விகள் வரும். அந்த கலைஞனை வந்து. அந்த மாரி தான் இவன் ஃபீல் பண்றான். "எங்கண்ணே எல்லாம் மிஷின்ண்ணே. மரத்த அரைச்சு தள்ளிருதுண்ணே" அப்படின்னு அவன் கண்ணீர் விடுறான். கனகசபை. அந்த கண்ணீரை பார்க்கக்கூடிய சக்தி இந்த முதலாளிக்கு இல்ல. இவர் திரும்பிக்கிறாரு. ஏன்னா முதலாளிகளுக்கு தேவை வந்து லாபம் தான். கனகசபை வந்து ஒரு ஆளு அவனுக்கு சம்பளம் குடுக்கறதுக்கு ஒரு மிஷின வாங்கி போட்டோம்னா, அது வந்து இந்த மாரி எப்படி? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அப்படித்தானே? நம்ம அமர்த்துற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனாலும் கூட அந்த முதலாளி வந்து அவன பார்க்க முடியல வந்துட்டு. "ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்ட்டு, "சரிடா, அப்புறம் எப்படி என்ன பண்ற?" அப்படின்னா, "ஏதோ அங்கனையும் இங்கனையுமா சின்ன சின்ன வேலைகள் கிடைக்குது. அத வச்சு வகுத்த கழுவிக்கிறேன்" அப்படிங்கிறான். ஏதோ இங்கேயும் அங்கேயும் சின்ன சின்ன வேலைகள் கிடைக்குதுண்ணே. அத வச்சு வகுத்த கழுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாப்பா, பாப்பா அப்படிங்கிறான். கனகசபை வந்துட்டு. ஆறுமுகத்துக்கு திகில்னு ஆயிருச்சு. என்னடா பாப்பாங்கிறானே! அவளோட மகள சொல்றான் கனகசபை. ஆனா பாப்பா அப்டின்னோனயும், என்னடா பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு என்னடா ஆச்சு? அப்டின்னு, ஒண்ணும் இல்லண்ணே. ஒரு கட்ட குதிரை செஞ்சு தர சொன்னா, நானும் எப்டி எப்டியோ பார்த்துட்டேன். முடியல. கையில காசு இல்ல அப்டின்னு சொல்றான். அதாவது ஒரு பெரிய தச்சன். அ அ அவன் செஞ்ச அந்த பொம்மை இருக்குல்ல, ஆஹா! அப்டி அப்டி ஒரு ஆகப்பெரிய தச்சன், அவன் மக வந்து அந்த உட்காந்து விளையாட வந்து அந்த கட்ட குதிரை கேட்கிறா. அந்த பொம்மை குதிரை இருக்குல்ல, அதுவும் இப்ப கிடையாது. அப்படி உட்காந்தீங்கன்னா, அந்த குழந்தைய உட்கார வச்சா, அது அங்கிட்டும், இங்கிட்டும் ஆடிக்கிட்டு இருக்கும்ல. அந்த கட்ட குதிரை கேட்டா பாப்பா, செய்ய முடியல அப்படின்னு. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது இது எப்படின்னா, அந்த டெய்லர் பையன் பார்த்தீங்கன்னா, கிழிஞ்ச சட்டை தான் போட்டு அலைவாய்ங்க. இந்த மாரி அந்த எந்த தொழில் செய்றாங்களோ, அது சார்ந்து அந்த வீட்ல ஒண்ணுமே இருக்காது. டீச்சர் கோவிச்சுக்குவாங்க. அந்த டீச்சர் புள்ள மக்கும்பாங்க. இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கும். அ அந்த மாரி வந்து அவன் ஃபீல் பண்றான். "டேய் நான் எவ்வளோ பெரிய ஒரு மரத்தச்சன், என் மகளுக்கு ஒரு கட்ட குதிரை செஞ்சு தர முடியலனே!" அப்படின்னு வந்து அப்படியே அமைதியா இருக்கிறான். "கட்ட குதிரை, நொட்ட குதிரைலாம் இப்ப யோசிச்சா போதுமாடா? ஓடி போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பவுசுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா அந்த புள்ள எப்படி இருக்கு?" அப்படிங்கிறாரு முதலாளி. "அண்ணே, உனக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் புரியாதுண்ணே. இந்தா இப்படி குமிச்சு வச்சிருக்கீல்ல, மிஷின்ல செஞ்ச பொம்மைய. இதானே நீ சொல்ற சொந்த ஜாதிகள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது. வெட்டி ஒட்டும். மிஷினுக்கு நீ என்ன செட் பண்றியோ அத செய்யும். அழுத்துனா கட்ட விரிச கன்றும்." அப்படி முதலாளி திரும்பி பார்க்குறாரு. அவன் என்ன சொல்றான்னா, அவரு கிரிட்டிசைஸ் பண்றார்ல,
இதெல்லாம் இப்போ யோசிச்சு என்ன மயித்துக்கு அப்படிங்கிற மாரி கேட்கார்ல. அ. இதெல்லாம் வந்து ஓடி போறதுக்கு முன்னாடிலாம் நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார்ல. அ. நமக்கு என்ன பவுஸ் இருக்கு, அதுக்கு தக்கன இருக்கணும். இப்போ ஃபீல் பண்ணி என்ன அப்படின்னு மறுபடியும் அவர் காதல தானே கிரிட்டிசைஸ் பண்றாரு. அந்த இடத்துல மறுபடியும் கனகசபை வந்து சொல்றான், "அண்ணே உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுண்ணே. இந்த குமிச்சு வச்சிருக்க பாரு பொம்மை. இதெல்லாம் மிஷின் மேடு தானே. மிஷின்ல நீ செஞ்சது தானே. அ மிஷின்ல வந்து அந்த கட்ட கூட கொஞ்சம் பிரஷர் குடுத்தீன்னா, கட்ட வெடிச்சு சிதறிரும். அப்படித்தானே? இன்னொன்னுண்ணே, இந்த 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 பொம்மைகள் மாதிரி தான் எது மிஷின்ல நீ செஞ்ச இந்த பொம்மைகள் மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த சொந்த ஜாதிக்குள்ள. நீங்கலாம் செய்ற கல்யாணங்கிறது இந்த மிஷின் மேடு மாதிரிண்ணே. அ அ அப்படின்னு வந்து அவன் சொல்றான். சொன்னோனேயும் எதேர்ச்சியா அந்த முதலாளி உள்ள திரும்பி பார்க்குறாரு. அந்த பொம்மையெல்லாம் குமிச்சு அப்படி கிடக்குது. ஏதேதோ பொம்மைகள். ஆனா எல்லாமே ஒரே அச்சுல செஞ்ச மாரி தான் அவருக்கு தோணுது. ஆனா நான் பண்ண கல்யாணம் நானா செதுக்குனதுண்ணே. காதல் கல்யாணம்னா, இந்தா இப்படி இந்த கையால நானே செதுக்கி செதுக்கி, நமக்கான மரத்த வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சிராய்ச்சு செதுக்கி, நாகாசு வேல பார்த்து பார்த்து வச்சுக்கிற மாதிரிண்ணே. எப்படி? இந்த காதல் கல்யாணம் எப்படின்னா, நானே ஒரு மரக்கட்டைய எடுத்து, நானே என் கையிட்டு, என் உளிய வச்சு என்னென்ன எப்படி இருக்குன்னு நான் செதுக்குறேன்ல, அந்த மாதிரிண்ணே காதல் கல்யாணம் அப்படிங்கிறது. அ கண்ணு தனியா, மூக்கு தனியா, ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு ரகம்ண்ணே. மிஷின் மாதிரி மொத்தமா அடிச்சு விடுறது இல்லண்ணே. மனசும் விரலும் ஒண்ணா உட்காராட்டி, ஒரு பொம்மை கூட எந்திரிச்சு வராதுண்ணே அப்படிங்கிறாரு நரசிம். அடே காதல் கல்யாணம்னா என்ன நினைக்கிற நீ வந்து? அது மிஷின் மேடு இல்ல. அது ஹேண்ட் மேடு. கண்ணு பாரு, கண்ணு அழகா இருக்கும். மூக்க பாரு, அந்த பொம்மையில மூக்கு அழகா இருக்கும். ஏன் அப்டின்னா வந்துட்டு இது மனுஷன் செய்றது. மனுஷன் செய்றது மட்டும் இல்ல, மனசும் சேரணும் வேலையில. அந்த மனசும் அதுல லயிக்கணும். அப்பந்தான் அந்த பொம்மை மரத்துல ஒரு பொம்மை கூட எந்திரிச்சு வெளிய வரணும்னா, மனசும் சேரணும்னே. மனசும் விரலும் ஒண்ணா உட்காராட்டி ஒரு பொம்மை கூட எந்திரிச்சு வராதுண்ணே அப்படின்னு, அவன் கையில வச்சிருந்த பையிலிருந்து எடுத்து, மேஜை மேல ஒரு சின்னஞ்சிறு அந்த ஒரு கருஞ்சிலை மாதிரியான அந்த பொம்மைய எடுத்து வைக்கிறான். டேய் அப்படியே இருக்கடா இன்னமும். அ ஆறுமுகம். இந்த பொம்மை எது தெரியுமா? அந்த கலைவாணி வாங்கிட்டு போனால்ல அந்த பொம்மை. அத அப்படி எடுத்து வைக்கிறாரு. நீ நீ வந்து மிஷின் மேட்ல செஞ்சு வச்சிருக்கீல்ல பொம்மை, அது மாதிரி நெனச்சியா? காதல் கல்யாணம் அந்த மாரி கிடையாதுண்ணே. அ மனசும் விரலும் ஒண்ணா சேர்ந்தா தான் மரத்துலருந்து ஒரு பொம்மை எந்திரிச்சு வர முடியும். இந்த இருக்குல்ல இந்த மாதிரி அப்படின்னு அந்த அந்த கருஞ்சிலைய எடுத்து வைக்கிறான். ஆறுமுகம் "அடேய் இன்னும் அப்படியே இருக்கடா" அப்படிங்கிறான். அதான் கலை. அதுதான் ஒரு தச்சன் செய்தது. அப்படிதானே? மிஷின் செய்யல. தச்சன் செய்தது. அது காலத்தை வென்று நிற்கக்கூடிய படைப்புகள். இன்னைக்கும் பிரமிச்சு போய் பார்க்குறோம்ல. தாஜ்மஹால் மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன நிக்குது? எப்படி நிக்குது அது? அப்படித்தானே? அ அந்த மாரி எவ்வளவோ இடங்கள் இன்னும் நிக்குதுல்ல காலத்தை வென்று. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அத அப்படியே சின்ன லேசா அப்படி கோடிட்டு காமிக்கிற. "டேய் இன்னும் அப்படியே இருக்கடா. 4 வருஷம் ஆச்சு." அந்த கருஞ்சிலை வந்து "அப்படியே இருக்கடா மாப்ள." அவனுடைய குரலில் உற்சாகம். "அவளும் இப்படியே இருக்கா. இன்னும் பளபளப்பா ஆகிருச்சு அந்த கருப்பு. கோயில் சிலை மாதிரி." அப்படிங்கிறான். கனகசேவை ஓனர்ட்ட. "அவளும் இப்படித்தான் இருக்கிறா. அந்த கருப்புல இன்னும் பளபளப்பு கூடிருச்சு." அப்படிங்கிறான். "கோயில் சிலை மாரி இருக்கிறா என்னுடைய மனைவி." அப்படின்னு முதலாளிக்கு சொல்றான். அப்ப அவன் வச்சிருந்த பைக்குள்ள ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னா, ஒரு கிளியோட சத்தம் வருது. அந்த கிளிய வந்து வெளியில அப்படியே எடுக்குறான். எடுத்துட்டே வந்து பாவம்னே சரியா எர கிடக்கல போல. சோர்ந்து போய் கிடந்துச்சு. எடுத்து தடவி குடுத்து தண்ணி காட்டுனேன். அந்த அம்மா எடுத்துட்டு போயிறியா? இங்கன செத்தா அந்த பாவம் எனக்கு வேணாம்னுச்சு. அப்படி தடவி குடுத்துக்கிட்டே பேசுறான். அந்த கிளி வந்து பலவீனமா அப்படியே தலைய தூக்கி பாக்குது. அது சாப்பிடாம. பாத்துட்டு கனகசபையுடைய கைக்குள்ளேயே அது புதைஞ்சுக்கிட்டது. முதலாளியினுடைய மொபைல்ல அவருடைய மகள்கள் இருவரும் சிரித்துக் கொண்டிருக்க, ஃபோனை எடுத்து பேசினார். முதலாளி வந்து பேசுறாரு ஃபோன எடுத்துட்டு. எனக்கு ஒரு சோலி இருக்கு காரியாபட்டியில. நான் போயிட்டு வரேன். டேய் ஆறுமுகம், கனகசபைக்கு சாப்பாடு வாங்கி குடுத்து அனுப்பிரு. அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. கிளம்பி போறது மீன்ஸ் வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அதுதான் வந்துட்டு. "எனக்கு ஒரு சோலி இருக்குப்பா. காரியாபட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். சாப்பாடு வாங்கி குடுத்துட்றா" அப்படின்னு அவரோட பைக்க வந்து ஒரு அரை வட்டம் அடிச்சு, அப்படியே திரும்பி அவர் அப்படியே போய்க்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளோட அந்த பைக்கு புகை மறையிற வரைக்கும் ஆறுமுகம் வாய திறக்கல. "என்ன சபா உட்றா. அந்த ஆள பத்தி தான் தெரியும்ல. மூடுக்கு ஏத்த மாரி பேசுவான் அவன்." கனகசபை வந்து "ஆமா, ஆமா, ஆமா அப்படிதான்" அப்படிங்கிற மாரி லேசா தலைய மட்டும் அசைக்கிறாப்புல. "அந்த பிள்ளை என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எத பத்தியும் கவலை இல்லடா. நான் செதுக்குன மரமே என்ன தாங்கி நிக்குது பாரு" அப்படின்னு சிரிக்கிறான்.
அந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படிங்கிறான். ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரவான்னு ஆறுமுகம் கேட்கும்போது, இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம். அந்த கிளிக்கு மட்டும் கொஞ்சம் பழம் இருந்தா ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு அவன் கொண்டு வந்திருக்கிற அந்த பைய அந்த டூல்ஸ் இருக்கிற பைய எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு, அந்த டூல்ஸ் பைக்குள்ள இருந்த உளி, சுத்தியல் இது எல்லாத்தையும் தூக்கி மேஜையில அப்படியே பரப்பி வச்சுட்டே சொல்றான். இதெல்லாம் இனிமே தேவைப்படாதுடா. ஏன்னா எல்லாமே வந்து மிஷின் கட்டிங்கு, கம்ப்யூட்டர் டிசைனு, மொபைல்லயே டிசைனை ஏத்தி இன்னைக்கு அடிச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே அப்படின்னு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இனிமேல் தேவைப்படாது அப்படிங்கிறான். ஏன்னா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த அந்த பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளிக்கு வந்து சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஆறுமுகத்துக்கிட்ட தனக்கு இப்போ சாப்பாட்டுக்கு ஒன்றும் வேணாம், அந்த கிளிக்கு மட்டும் பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் பழம் வாங்கிட்டு வர்றான். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் ஆறுமுகம் அவன் வச்சுருந்த அந்த பையில் இருந்த டூல்ஸ் இருக்குல்ல, அந்த உளி சுத்தியல் இது எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சிருக்கிறான். பரப்பி வச்சுட்டு ஆறுமுகத்தை பார்த்துட்டே வந்து, இதெல்லாம் இனிமேல் தேவைப்படாது மாப்பிள்ள. ஏன்னா எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் வந்துருச்சு, மொபைல்லேயே மாடலை ஏற்றி அச்சில் போட்டு அடித்து எடுத்துடுறாங்க, இதெல்லாம் என்னத்தை அப்படின்னு பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாங்கிட்டு வந்த பழத்தை அந்த கிளிக்கு வந்து ஊட்டி விட்றான். எங்கடா இருக்க அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறான். இப்போ வீடு எங்கே இருக்குது, நான் ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்க வர்றேங்கிறான். இப்போ நம்ம சப்பானி கோயில் சந்தில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மேஜை மேலேயே பரப்பி வச்ச அந்த ஆயுதங்களை அப்படியே அது மேலே வச்சுட்டு அந்த கிளியை எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிறான் பாதுகாப்பாக வச்சுட்டு. சர்ரா பார்ப்போம் அப்படிங்கும்போது, இன்னொரு டீயை போடுவோமா அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறான். 2 பேரும் மெதுவா நடந்து புது மண்டபம் போயி, பெரிய நந்தி சிலை இருக்கு. அந்த மண்டபத்துக்கு எதுத்தாப்புல. அழகா இருக்கும்ல. பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நந்தி சிலைக்கு எதிரே போய் உக்காந்தாங்க. வெயில் வந்து உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கனகசபை வந்து அவனுடைய கைகள நீட்டி, அவனுடைய உள்ளங்கைகள வந்து அப்படியே விரிச்சு பார்க்குறான். இப்போ வந்து தழும்புகளே இல்ல அவன் கையில. ஏன்னா அவன் வேலையே பார்க்கலைல. அப்படிதானே? அவனோட கைகள்ல வந்து தழும்புகள் இல்ல. எந்த சூடும் இல்லாம அது இருந்துச்சு. ஒரு கைய வச்சு இன்னொரு கையினுடைய விரல் நுனிகள வந்து அவன் அப்படியே நீவி விட்டுக்கிறான். நீவி விட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பழைய காலத்தை வந்து அது திரும்ப நீவிக்கொள்வது போலத்தான். ஒரு காலத்தில் இந்த விரல்கள் எவ்வளோ வேலை செஞ்சது, எவ்வளவு கலைநயமான விஷயங்கள், சிலைகளை செஞ்சோம். ஆ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து நீவி விட்டுக்கிறான் வந்துட்டு. ஆறுமுகத்துக்கு இதெல்லாம் பார்க்க ஏதோ மாதிரி இருக்குது, பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஆறுமுகம் வந்துட்டு, நம்ம விருதுநகர் வாத்தியார் இருக்காப்புலையில, ஆமாம் மணியண்ணன் தானே, ஆமாம் அந்த ஆளு டே எப்படி அந்த காலத்தில் 6-7 வயசு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வழக்கத்தை இப்போ கேட்டால் நமக்கு ஒரு பதட்டம் வருதோ, அந்த மாதிரி இனி வர்ற காலத்தில் ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி கேட்டாலே பதறக்கூடிய சமூகம் ஒன்று வந்துடும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அப்படிங்கிற. அதாவது மாறும். இன்றைக்கெலாம் வந்துட்டு லிவிங் டுகெதர் வரைக்கும் வந்துட்டு, ஆனாலும் அது இன்னும் இன்னும் இறங்கி வரல. எல்லா சமூகத்திலையும் அது இன்னும் ஊடுருவ இல்ல. ஆனால் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறாப்புல. இனி போகிற காலத்துல எல்லாம் காதல் கல்யாணம் தாண்டா வரும், சொந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா என்ன அப்படியா அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோட கேள்வி கேட்பாங்க. உலகம் மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, நீ நீ பேசுகிறப்போ வந்து முதலாளி முகர போன போக்க பார்த்தில்ல அப்படின்னு. இவனுக்கெல்லாம் திருந்த மாட்டாங்க மாப்பிள்ள விடு அப்படிங்கிறான். ஏன்னா இவன் காதலை பற்றி சொன்னால அந்த விளக்கம் முதலாளிக்கு, உங்களுக்கு புரியாது முதலாளி, காதல் வந்து கடல் மாதிரி அலையடிக்கும் கலங்கும் அதெல்லாம் சொன்னால. நீ அப்படி சொல்லும்போது அந்த ஆளோட முகத்தை கவனிச்சியா? இவனுக்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க மாப்பிள்ள விடு அப்படிங்கிறான் வந்துட்டு. இந்த உரையாடல் நிகழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த நந்தி சிலைக்கு பக்கத்தில் ஒரு 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 இளைஞன், ஒரு குறுந்தாடி இளைஞன் வந்து அவனோட கையில் இருந்த நீளமான இரும்பு குச்சியில் தன்னுடைய அலைபேசியை சொருகி, அவன் வந்து வீடியோ எடுக்கிறான். நம்ம யூடியூப்பில் போடுறதுக்காக, ரீல்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து அந்த நந்தி சிலைக்கு பக்கத்தில் இருந்துட்டு அந்த வீடியோவை வந்து ஆன் பண்ணி, கேமராவை ஆன் பண்ணிவிட்டு சத்தமாக வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஏங்க இங்கே பாருங்கள், இதுதாங்க புது மண்டபம், இதை நாய்க்கர் மண்டபம்னு சொல்கிறாங்க மதுரைக்காரங்க, இதை திருமலை நாயக்கர் கட்டினாராம். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த தெற்கு கோபுரத்தை கட்டினது திருச்சியை சேர்ந்த சிரான்மலை செவ்வந்தி செட்டியாரால் கட்டப்பட்டது, இதில் 1511 சிற்பங்கள் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச தகவலை அந்த இளைஞன் வந்து ஃபோனில் ரீல்ஸ்க்காக பேசுகிறான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதான் புது மண்டபம், இந்த மண்டபத்தை வந்து நாயக்கர் மன்னர் கட்டினார். அந்த தெற்கு கோபுரம் இருக்குல்ல, தெற்கு கோபுரத்தை யார் கட்டினதுன்னா திருச்சியை சேர்ந்த சிரான்மலை செவ்வந்தி செட்டியார் கட்டின கோபுரம் அது அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆர்வம் பகபகன்னு சிரிக்கிறான். அவன் அவன் பேசுகிறத கேட்டு இவன் சிரிக்கிறான். அந்த பையன் வந்து இவன் சிரிக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு கேமராவை ஃபோனில் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் வேக வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிடான். அப்போ வந்து ஆறுமுகம் சொல்கிறான், செட்டியும் நாய்க்கனும் போயிட்டானுங்க, ஆனால் மண்டபமும் கோபுரமும் எப்படி நிற்கிது பாரு அப்படிங்கிறான். அப்படி தானே, அந்த கெட்டினவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களால கெட்டப்பட்ட அந்த 2 விஷயமும் எப்படி நிற்கிது பாரு அப்படின்னு கனகசபை வந்து அப்படியே சிரிக்கிறான். கொஞ்சம் வெயில் இறங்குற வரைக்கும்
புது மண்டபத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த புது மண்டபம் பார்த்தீங்கன்னா, கல் தூண்களா இருக்கும். ரொம்ப கூலிங்கா இருக்கும்ல. அதனால நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன்டா. நீ வேணா போய் வேலைய பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அந்த ஆள் வந்தானா கத்துவான். எனக்காக வேண்டி நீ நீ வாங்கின திட்டெல்லாம் போதும்டா சாமி கிளம்பு அப்படிங்கிறான். அ ஆர்வம் வந்து சிரிக்கிறான் கேட்டுட்டு. அப்படியே வந்துட்டு கிளம்பி போறான். சிரிச்சுட்டே வந்து சரி மாப்ள நான் ஞாயித்துக்கிழமை வர்றேன்டா அப்படின்ட்டு போறான். கடைக்கு போறான் ஆறுமுகம். இந்த சந்திப்ப முடிச்சுட்டு திரும்ப கடைக்கு வரும்போது மறுபடியும் முதலாளிய நெனச்சு பார்க்குறான். ஒரு பயம் வருது. நம்ம வாட்டி வந்துட்டோம். காலைல தான் அந்த ஆளு சொன்னான். "என்ன ஆறுமுகம் சம்பளத்தில கை வைக்கணுமா? அப்பதான் நீ வெளியில கால் வைக்க மாட்டேன்னு சொன்னான்ல." அது ஞாபகத்துக்கு வருது. ஐய்யய்யோ! அப்படின்னு நெனச்சு பதட்டப்படுறான். ஓனர நெனச்சு. இந்த ஆளாவது காரியாபட்டி போறாராக்கும். மொகரைய பாரு. இவன கிளப்பி விடணும். அதுக்காக காரியாபட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு, "எங்களுக்கு தெரியாதா அந்த ஆள பத்தி?" அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த சந்துக்குள்ள திரும்புறான். திரும்புன மாதிரி திரும்பும்போதே வந்து அவன் என்ன நெனச்சானோ அதான். ஆமா. அந்த ஓனர் காரியாபட்டிலாம் போல. இவன் கிளம்பி போணும். அதுக்கு அவரு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டு, இப்ப திரும்பவும் கடைக்குள்ள வந்துட்டாரு. ஸோ புது மண்டபத்தில கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன்னு சொன்ன கனகசபை உட்காந்துருந்துட்டு ஒரு சாயங்காலம் வெயில்த்தால அப்படி கிளம்பி வீட்டுக்கு போறான். அந்த சப்பானி கோயில் சந்துக்குள்ள இருந்து அவனுடைய வீட்டுக்குள்ள போறான். சின்ன சந்துல வந்து வாசல் தெளிச்சு, அ அ அந்த அது பளபளன்னு அது மினுங்குது. அந்த வாசல்ல இருக்கக்கூடிய ஈரம் வந்து மினுங்கிக்கிட்டு இருக்குது. கிளிய பைக்குள்ள இருந்து மெதுவா வெளியில எடுத்து விட்டுட்டே வந்துட்டு கனகசபை போறான். போனா வீட்டு வாசல்ல அவனுடைய மகள் பாப்பா அவ இருக்கிறா. அவட்ட போய் இந்த கிளிய காட்டணும். கிளிய காட்டுனா அவ வந்து சிரிப்பா. தன்னுடைய மகள் சிரிக்கக்கூடிய அந்த அழகை பார்க்கணும் அப்படின்னு அ அ அவனுக்கு ஒரு ஆசை அது. கிளி இப்போ வந்து கிளிய பார்க்குறான். அதாவது இந்த கிளிய மகள்கிட்ட காமிக்கணும். மகள் அத பார்த்து சிரிப்பா, அத ரசிக்கணும் அப்படின்ட்டு கிளி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா, கிளி வந்து தெளிச்சியா இருக்கு. ஏன்னா பழத்த சாப்பிட்டுருக்குல. தெளிச்சியா இருக்கு. அதோட ரெக்கைகளை வந்து நீவி விடுறான். அப்படி உள்ள தெருவுக்குள்ள திரும்புனவன் அப்படியே நிக்கிறான். ஒரு அதிர்ச்சியில. ஏன்னா, இவளுடைய மகள் வந்து பாப்பா கட்ட குதிரையில உட்காந்து அவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. அந்த குதிரை. அதுதானே வேணும்னு கேட்டு அவன் உச்சரிச்சா. அதுல உட்காந்து குதிரைய ஆடிக்கிட்டு இருக்கிறா. பக்கத்துல கலைவாணி நின்னுக்கிட்டு குதிரைய முன்னும் பின்னாலும் அவளுடைய கால வச்சு மிதிச்சு, மிதிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறா. அந்த குதிரையில இருக்கக்கூடிய தன் மகளை பார்க்கும்போது ஒரு இளவரசி குதிரையில போற மாதிரி வந்து நெனச்சு கலைவாணி வந்து அ அ அந்த குதிரைய ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாரி வந்து இவனுக்கு தோணுது. தண்ணிய குடிச்சிட்டு கலைவாணி வந்து இந்தாங்க வீட்டுக்குள்ள போனோனே குடிக்க தண்ணி குடிச்ச உடனேயும் வந்துட்டு தண்ணிய குடிச்சிட்டு சாரி. அதாவது இவன் வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். கனகசபை வந்துட்டான். அது ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆறுமுகம் வர்றான். வர்றேன்னு சொன்னான்ல, அந்த ஆறுமுகம் வர்றான். ஸோ ஆறுமுகம் வந்து ஒரு வந்தோனேயும் அவனுக்கு குடிக்க தண்ணி குடுக்குறா. கலைவாணி வந்து குடிக்க தண்ணி குடுக்குறா. ஆறுமுகம் கூடவே அவன் கொண்டு வந்திருந்த ஒரு பை இருக்கு. அந்த பைய வந்து குடுக்குறான். பைய குடுத்துட்டு, "இந்தாடா உன்னோட ஜாமான்." அதாவது இ இ இ- இவன் பையில இருந்தது அந்த பொருட்களை எல்லாம் மேஜையில எடுத்து வச்சான்ல, டூல்ஸ பூராம் உளி, சுத்தியல் இதெல்லாம் இனிமே தேவைப்படாது மாப்ள அப்படின்னு. ஏன்னா எல்லாம் மிஷின் கட்டிங் வந்துருச்சு. இது தேவைப்படாது அப்படின்னா, அந்த பைக்குள்ள அந்த ஜாமான பூரா வெளியில எடுத்து வச்சுட்டு, கிளிய பத்திரமா எடுத்துட்டு தானே வீட்டுக்கு வந்தான். அதே ஜாமான வந்து இன்னொரு பையில எடுத்துட்டு வந்து, ஆறுமுகம் வந்து குடுக்குறான். "இந்தா மாப்ள உன்னோட ஜாமான். நாளைக்கு காலையில கடைக்கு வேலைக்கு வந்துரு. 1000 மரத்தேர் பொம்மைங்க ஆர்டர் வந்திருக்கான். நீ தான் உன் கையால அம்சமா செய்யணுமா? அட்வான்ஸும் குடுத்துருக்கிறாரு." யாரு? முதலாளி வந்து அட்வான்ஸும் குடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுறான். ஏதோ ஒண்ணு நடக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, அருகில் வந்து நின்ற கலைவாணியின் கையில் அந்த கிளிய குடுக்குறான். ஆமா, அன்னைக்கே வந்துட்டான். ஆமா, சாரி. அன்னைக்கே வந்துட்டான். யாரு? ஆறுமுகம் உடனே வந்துட்டான். அந்த சாயங்காலமே அந்த பைய கொண்டு வந்து குடுத்துடுறான். குடுத்துட்டு தான் வந்து சொல்றான், "இந்த பைய நீ வச்சுக்கோ. காலையில வேலைக்கு வந்துரு. 1000 மரத்தேர் பொம்மைகள் செய்யணுமா, ஆர்டர் வந்திருக்குன்னு முதலாளி சொல்லிட்டாரு." அப்படின்னு சொல்லும்போதே வந்து, ஏதோ ஒண்ணு நடக்கு அப்படின்னு நெனச்சுட்டே வந்து தன்னுடைய மனைவி பக்கத்துல போய் நின்னு, அந்த கிளியை வந்து கலைவாணியின் கைகளில் குடுக்குறான் கனகசபை. அந்த கிளி வந்து அவ அவ கையில இருந்து அப்படி தத்தி தத்தி நடந்து அவளோட தோள்ல அப்படி ஏறி நிக்குது. கனகசபை நிமிர்ந்து பின்னோக்கி வளைந்து கைகளை உயர்த்தி கும்பிட்டான். அனிச்சையாக அவனுடைய உதடுகள் முணுமுணுத்தன. "எம்மா, உன்னைய என்னன்னு கும்பிடணுமா?" அப்படின்னு. அந்த கலைவாணி இருக்கால்ல, அவளுடைய மனைவி வந்து இப்ப மீனாட்சியா மாறி நிக்கிறா. அ அ "நீ தான் எல்லாம்" அப்படின்னு வந்து சரணாகதி ஆகுறான்ல. அது ரொம்ப முக்கியம் இல்ல. காலையில அந்த மீனாட்சிய கும்பிட்டான். அவனுடைய கஷ்டங்கள் எல்லாமே. இப்போ எல்லாம் சரியாயிட்டு, இப்போ இவள பார்க்குறான். இவளுடைய தோள்லயும் அந்த கிளி போய் ஏறி உட்கார்ந்திருக்கு. மீனாட்சி தோள்ல எப்படி உட்கார்ந்திருக்கோ கிளி, அந்த மாரி இவளுடைய கலைவாணியின் தோள்களிலும் அது அமர்ந்திருக்கிறது. டக்குன்னு அப்படி கையெடுத்து கும்பிட்டு, "எம்மா
உன்னைய என்னான்னு கும்பிடணுமா அப்படின்னு கேட்குறான். கதையை முடிக்கிறார் அண்ணன். நெகிழ்வான கதை. ரொம்ப நன்றி.